எல்லாரும் மிக முக்கியமாக இந்த செய்தியை நம்ம எல்லாரும் கேட்கணும். இது தேவன் கடந்த நாட்களிலே என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தையின் பகுதியாக இருக்கிறது. எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனம். எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசன பகுதி தான். வாக்குத்தத்தமாக பல முறை இந்த வசனங்களை நம்ம வாசிச்சிருப்போம். பலருக்கு வாக்குத்தத்தமாகவும் இந்த வசனம் கிடைச்சிருக்கோம். வாசிப்போம். எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனம். எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாம். ஆவியானவரே, இந்த வசனங்களை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்க. அடியனை வெறுமனே ஒரு கருவியாய் மாத்திரம் பயன்படுத்தி இந்த நாளில் எங்களோடு கூட பேசும். ஆவியானவர் பேசுவதை நாங்கள் கேட்கும்படி எங்களுடைய இருதயமும் சிந்தையும் உணர்வுள்ளதாக இருக்கட்டும். எல்லா விதமான தூக்கங்களும் நிர்விசாரங்களும் சோர்வுகளும் என்னுடைய சரீரத்தை விட்டு வெளியேறட்டும். உள்ளான மனிதனை பலப்படுத்துகிறதான தேவனுடைய வார்த்தை, உள்ளான மனிதனை பசி ஆற்றுகிறதான தேவனுடைய வார்த்தை இந்த நாளிலே வல்லமையாய் எங்கள் மத்தியிலே கேட்க பண்ணுவீராக. நீர் எங்களோடு கூட பேசும். நீரே உயர்ந்திரும். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வசன பகுதியை நம்ம பல முறை நம்ம வாக்குத்தத்தமாக சொல்லியிருப்போம். சொல்லி ஜெபிக்கும் போதெல்லாம் இந்த வசனங்களை சொல்லி நாம் ஜெபிப்பது உண்டு, இல்லைங்களா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆனால் இதில் இருக்கிறதான ஒரு மறைந்திருக்கிறதான தேவன் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சித்தத்தின்படி, டு நோ காட்ஸ் வில் concerning any issue or any matters. நம்மளுடைய வாழ்க்கையில நாம் நிறைய காரியங்களை நாம் செய்கிறோம், நிறைய தீர்மானங்களை எடுக்கிறோம். நிறைய நேரங்களிலே ஒரு ஒரு என்ன சொல்றது, சின்ன சின்ன காரியங்கள், படிப்பிலிருந்து ஆரம்பித்து திருமணம் செய்வது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய தீர்மானங்கள் எடுக்கிறோம். ஆனால் தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது நாம் எல்லா நேரங்களிலும் தேவனை நோக்கி நாம் கூப்பிடுகிறோமா, இல்லை தேவனை நோக்கி நாம் பார்க்கிறோமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறின்னு தான் நம்ம நிச்சயமாக நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இதனால் இந்த செய்திக்கு நான் தலைப்பாய் வைத்திருப்பது, தேவனுடைய சித்தத்தை தடையில்லாமல் செய்வது எப்படி, how to do the will of God without any problems. பிரச்சனைகள் இல்லாமல் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது எப்படி? ஏன்னா நம்ம எல்லாருமே எதற்காக தான் ஓடிட்டு இருக்கிறோம்? தேவனுடைய சித்தத்தை சொல்லுங்களேன், தேவனுடைய சித்தத்தை செய்யணுன்றதுக்காக தானே ஓடுறோம். அதுக்காக தானே இவ்வளோ பிரயாசப்படுறோம். ஜெபிக்கும் போது நம்ம என்னன்னு தான் ஜெபிக்கிறோம், ஏசப்பா எப்படியாவது நாங்கள் உங்களுடைய சித்தத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதில் இருக்கிறதான தடைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த தடைகளை எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்றதையும் குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் அநேக பாடுகள், உபத்திரவங்கள், வியாதிகள், தொல்லைகள், கஷ்டங்கள் அநேகமாய் நம்மை சுற்றி நெருக்கி கொண்டே இருக்கிறது. ஆனால் அதற்கு மத்தியில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய இருதயத்தை சமாதானத்துடன் காத்துக்கொள்வது. நான் எப்பயுமே சொல்லுவதுண்டு, ஒரு பிரச்சனையை பார்த்து ஆண்டவரே பிரச்சனையை மாத்துங்கன்னு சொல்றதை விட, ஆண்டவரே இந்த பிரச்சனை வழியாக நான் கடந்து போவதற்கு என்னை நீர் மாற்றும். ஏன்னு சொல்லி சொன்னா, பிரச்சனைகள் அப்படின்னாலே அது தேவனுடைய அனுமதி இல்லாமல் பிரச்சனைகள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருவது இல்லை. அப்போ பிரச்சனைகள் வரும்போது நம்ம சரியாய் செய்ய வேண்டிய ஜெபம் எதுவாக இருக்கும்னா, பிரச்சனைகள் வழியாக நான் கடந்து வருவதற்கு என்னை நீர் பலப்படுத்தும், எனக்கு உறுதுணையாயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி பல முறை நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த நாளிலே நம்ம அநேகர் இழந்து போயிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம், இழக்கக்கூடாத ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுங்களா? தேவன் நம்முடைய இருதயத்தில் தருகிறதான சமாதானம். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு உலக மக்களுக்கும்
பிரச்சனை வருது. தேவனை அறிந்தவர்களுக்கு என்ன வருது? பிரச்சனை வருதா இல்லையா? வருது. உலகத்தில் இருக்கிறவனுங்களுக்கும் கடன் பிரச்சனை வருது, தேவ பிள்ளைகளுக்கும் கடன் பாரங்கள் நெருக்குகிறது. குழப்பம்னு பார்த்தீங்கன்னா உலக மக்களுக்கும் இருக்குது, தேவ பிள்ளைக்கும் இருக்குது. ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மத்தியில் தேவ பிள்ளை என்பதற்கான அடையாளம் என்ன, உங்களை தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்டதற்கான அடையாளம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுதான் உங்களுடைய என்னுடைய இருதயத்தில் தேவன் கொடுக்கிறதான சமாதானம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதமாய் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், உலகம் தருகிற விதமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தை தருகிறேன். 2 தாட்டி சொல்றாரு. அதுல நடுவில் என்ன சொல்றாரு? உலகம் தருகிற பிரகாரமாய் அல்ல. அப்ப இந்த உலகத்தினாலும் என்ன தர முடியும்? சமாதானத்தை தர முடியும் என்று சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள். ஆனா அந்த சமாதானத்தை விட உங்களுக்கு நான் ஒரு சமாதானம் தரேன்றது வாக்கு பண்ணிட்டு போயிருக்கிறார். ஸோ தேவனுடைய சித்தத்தை செய்கிற மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய வெகுமதி என்ன அப்படின்னா, என்ன சூழ்நிலையானாலும் உலகமே தலைகீழாக போனாலும் அவனுடைய இருதயத்தில் என்ன இருக்குங்க? சத்தமாக தான் சொல்லுங்களேன். அவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். சரி, இன்னைக்கு நம்ம முக்கியமான இந்த காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளில் இந்த செய்தியினுடைய கடைசியிலையும் நான் ஒரு ஜெபத்தை வச்சிருக்கிறேன். அந்த ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் பண்ணுங்க. அந்த ஜெபத்தை நான் உங்களுக்கு PDF ஆகும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். தேவனுடைய சித்தத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு சில ஜெப விண்ணப்பங்கள், ப்ரேயர் பாயிண்ட்ஸை நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஆகையினாலே கர்த்தர் ஆவியானவர் நம்மோடு கூட இந்த நாளில் பேசுவாராக. சரி, இப்போ நம்ம முதலாவது இந்த வசனத்தில் பார்த்தோம். அவர் என்ன சொல்றாரு? தேவன் என்ன சொல்றாரு? நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஸோ இதில் 2 வார்த்தையை கவனிக்கணும். ஒன்று கூப்பிடுதல், டு கால் அப்பான் ஹிஸ் நேம். ஒன்று அவரை பார்த்து கூப்பிடணும். 2வது அவர் என்ன தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு? நான் உனக்கு உத்தரவு. கூப்பிடும் போது என்ன கிடைக்கணுங்க? நமக்கு உத்தரவு வரணும். இப்போ உத்தரவு வராத கடவுள்களிடம், கடவுள்கள்ன்றதை விட விக்கிரகங்கள் இடத்துல பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்க? காலை முதல் மாலை வரை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பாகாலுக்கு பலி செலுத்தும்படியாக கர்மேல் பர்வதத்தின் மேல நின்று காலையிலேருந்து சாயங்காலம் வரை கத்திக்கிட்டே இருக்கிறானு, லோன்னு கத்துறானுங்க. பாகாலே இறங்கு, பதில கொடு, வந்து பதில கொடு, இந்த மாதிரி எலியாவுக்கு முன்னாடி எங்களை அவமானப்படுத்தாத, இவன் வந்து சவால் விட்டுட்டு இருக்கான் அப்படின்லாம் சொல்லி இவங்க பயங்கரமா கத்துறாங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். எலியா வந்து பயங்கரமா இருக்கிற என்ன சொல்றது, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இன்னும் கொஞ்சம் கிண்டல்லாம் அடிக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் சத்தமா கூப்பிடுங்க, உங்க சாமி எங்க போயிடுச்சு? டாய்லெட் போயிட்டார் போல, டாய்லெட்டுக்கு போயிட்டார் போல, அவசரம் எங்கேயோ வந்துருச்சு அவருக்கு போயிட்டார் போல, இப்படிலாம் கிண்டல் அடிக்கிறார். அவனுக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும். மேலெல்லாம் கீறிக்கிறானுங்க, அப்படியே ரத்த வெள்ளத்துல எல்லாம் கடக்கிறானுங்க அந்த பாகாலை வணங்குகிற மனிதர்கள். அப்போ அவங்க கூப்பிடுறாங்க, உத்தரவு சொல்லுவதற்கு ஒருவரும் இல்லை. ஆனா தேவ மனுஷன் வராரு, பலிபீடத்தெல்லாம் சரி பண்றாரு. ஏன்னா அவங்க கத்தி கூச்சல் போட்டதில் அந்த பலிபீட கல்லுலாம் எல்லாம் உடஞ்சி எல்லாம் செதறி போச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒழுங்கா கட்டிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் கூப்பிடுறாரு, தேவனே, இஸ்ரவேலின் தேவனே, என்னுடைய ஜெபத்துக்கு கேட்டு நீங்க என்ன பண்ணுங்க, பதில் தாங்க அப்படின்ன உடனே தேவன் என்ன பண்றாருங்க? ஒரே ஒரு கூப்பிடுதல் தான், ஒரே ஒரு உத்தரவு. அந்த உத்தரவு அக்கினியினாலே வந்தது. ஹல்லேலூயா. சோ நமக்கு ஒரு நிச்சயம் வேண்டும். முதலாவது, நாம் கூப்பிடும் போதெல்லாம் தேவன் என்ன பண்றாரு? உத்தரவு கொடுக்கிறார். சொல்லுங்க, என்ன கொடுக்கிறாரு? உத்தரவு கொடுக்கிறார். நான் கூப்பிடும் போதெல்லாம், சொல்லுங்க, நான் கூப்பிடும் போதெல்லாம் உத்தரவு கொடுக்கிற நல்ல தேவனை நான் ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை நமக்கு எப்பயுமே வேணும். சோ தேவ சித்தத்திற்காக நாம் ஜெபிக்கும் பொழுது முதலாவது நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு உறுதி என்ன இருக்கணும்னா, நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு என்ன தருவார்? பதில் தருவார். நான் கூப்பிடும் பொழுது அவர் எனக்கு உத்தரவு கொடுப்பார். உத்தரவு கொடுக்கலனா பதில் பிரச்சனை அவர்கிட்ட கிடையாது, பிரச்சனை என்கிட்ட. ஏன்னா நான் கூப்பிடுறது கண்டிப்பா அவருடைய காதுக்கு கேட்கும். அவர் பாகால் மாதிரி காது இருந்தும் கேளாதவர் அல்ல, கண்கள் இருந்தும் பாராதவர் அல்ல. ஆகையினாலே நான் கூப்பிடுறது எல்லாம் கேட்கும். ஆனா பதில் வரல அப்படின்னா ஒன்று அவர் பதில் தரல, ஏன்னா என்கிட்ட ஏதோ பிடிக்காத ஒரு காரியம் அவர்கிட்ட அவர் பார்க்கிறாரு. 2வதா, எனக்கு வந்த பதில ஏதோ ஒரு வேற வல்லமை என்ன பண்ணி வச்சிருக்கு, எனக்கு வர வேண்டிய பதில பிடுங்கி வச்சிருக்கு. ஸோ இது 2ல ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். சரி, இப்போ தேவ சித்தத்திற்காக ஒரு மனிதன் ஜெபிக்கும் பொழுது, நான் ஏன் இந்த செய்தியை பேசுறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் தேவன் என்னோடு கூட பேச சொன்னார். நிறைய பேருடைய வாழ்க்கையில, அதுவும் ரொம்ப முக்கியமா திருமண காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். பிள்ளைகளுடைய திருமண காரியம்,
படிப்பு, இந்த மாதிரி நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்கும் போது ரொம்ப முக்கியமாக நம்ம தேவ சித்தத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆனால் அதில் காணப்படுகிறதான பிரச்சனைகளையும் தடைகளையும் நம்ம புரிந்து கொள்வதில்லை. ஏன் இந்த தடை வருது, ஏன் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியல, இல்லை தேவனுடைய சித்தத்தை செஞ்சா நமக்கு ஏன் இந்த மாதிரி காரியங்கள்லாம் வருது என்று சொல்லி அநேகர் கேள்விகளோடு இருக்கிறீங்க. நிச்சயமாக இந்த கேள்விகளுக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு பதிலாக இருக்கும். ஸோ முதலாவது இங்க 2 வார்த்தையை பார்த்தோம், கூப்பிடுதல், இன்னொன்று உத்தரவு. இரண்டாவதா தேவனை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கிறதான இன்னொரு பதிலை குறித்து நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 25வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 25 12வது வசனம் வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். சோ அடையாளம், தேவன் ஒரு மனுஷன் கூப்பிட்டு உத்தரவு கொடுக்கணும்னா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணுங்க? தேவனுக்கு பயப்படுகிற மனிதனா இருக்கணும். மேன் ஹூ ஃபியர்ஸ் காட். தேவனுக்கு, தேவனுடைய கற்பனைகளுக்கு, தேவன் விதித்த வார்த்தைகளுக்கு பயப்படுகிற மனிதனாக இருக்க வேண்டும். பயப்படுதல்னா நடுங்கிறது கிடையாது, பயபக்தியோடு, பக்தியோடு கூட அந்த வார்த்தையை கீழ்ப்படுகிறதான ஒரு முனைப்போடு இருக்க வேண்டும். ஸோ முதலாவது, பதில் அளிக்கப்படுகிற ஜபத்திற்கு நம்ம கிட்ட என்ன தன்மை இருக்கணுமா? தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிற, தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறதான ஒரு இருதயம் உள்ளவனுக்கு தேவன் நிச்சயமா என்ன பண்ணுவாரு? பதில் அளிப்பார் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். சரி, இந்த நாளிலே கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து பேசலாம். கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம்னுவோம். கர்த்தருக்கு பயப்படுதல் பற்றி நிறைய பாத்திரங்கள் நம்ம பழைய ஏற்பாட்டில் நிறைய மனிதர்களை குறித்து நம்ம சொல்ல முடியும். புதிய ஏற்பாட்டில் நிறைய மனிதர்கள் இருந்தாங்க, கர்த்தருக்கு பயப்படாதவர்களும் இருந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற ஒரு மனிதன், அவனுடைய வாழ்க்கையில் பிரதானமாக இருந்தது என்ன அப்படின்னா, பிதாவினுடைய வழிகளை, பிதா நமக்காக நியமித்திருக்கிறதான பாதைகளை அறிந்து கொள்வது. அதை எப்படி அறிஞ்சு கொள்றது? ஜபத்தில் மாத்திரம் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பிதாவுனுடைய வழிகளை அறிந்து கொள்ள முடியும். நமக்கு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள், பல மனிதர்களை பார்க்கலாம், ஆனால் சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலே அவர் பிதாவுனுடைய சித்தத்திற்கு என்ன பண்ணாரு? அவர் கீழ்ப்படிந்திருந்தார். பிதா என்ன சொன்னாரோ அதை செய்வதற்காக தன்னுடைய முழு மூச்சையும், தன்னுடைய முழு வாழ்க்கையும் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காகவே அவர் என்ன பண்ணாரு? அர்ப்பணித்து அவர் வாழ்ந்தார். நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் கூட சொன்னேன், நம்மள நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, குறைவான ஒரு பாத்திரத்தை, ஒரு எக்ஸாம்பிளை எடுத்துக்கொண்டு அவரோடு ஒப்பிட்டு நான் அவரை போல இருக்கிறேன் அப்படின்றத விட, நம்ம எல்லாருமே நம்மை ஒப்பிட்டு கொள்ள வேண்டிய சிறந்த உதாரணம் யார் வேதத்தில்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எந்த மனிதனோடையும் உங்களை என்ன பண்ணக்கூடாது? ஒப்பிட்டு பார்க்க கூடாது. நம்மளுடைய நம்மளை ஒருத்தரோட ஒப்பிட்டு பார்க்கணும், நம்ம யாரோட தான் ஒப்பிடணும்? ஏசப்பா தான். ஸோ ஏசப்பா இந்த பூமியில், நம்ம நிறைய பேர் என்ன சொன்னோம், நான் உங்களுக்கு ஏற்கனவே போனதுக்கு முந்தின இதே வார்த்தையை நான் சொன்னேன், எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ரெண்டாவது என்ன சொல்றோம்னா, நான் இயேசு மாதிரி ஒரு பரிசுத்தம் இல்லைங்க. நம்ம ஏதாவது தப்புதங்களை செஞ்சுட்டு சின்ன ஒரு மிஸ்டேக் ஏதாவது பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏன்பா இப்படி செஞ்சேன் அப்படின்னா, நான் ஒன்றும் ஜீசஸ் மாதிரிலாம் பெர்ஃபெக்ட் கிடையாது. இதை சொல்லியே நம்ம என்ன பண்ணிட்டோம்? 2022 வருஷம் ஓட்டிட்டோம். இத்தனை வருஷம் பிறந்ததுலேருந்து, ரட்சிக்கப்பட்ட நாட்களிலிருந்து தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளாமலேயே, தேவனுடைய சித்தத்தை செய்கிற அந்த விருப்பம் இல்லாமலேயே ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி அப்படியே ஒரு பரிசுத்தத்தை ஏனோ தானோ என்று சொல்லி, தேவ சித்தத்தை ஏதோ செய்கிறோம் என்று சொல்லி ஒரு சாக்கு போக்கான வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கை ஓடிவிட்டது. ஆனா இந்த நாட்களிலே தேவன் இந்த ஜபத்தை குறித்து நம்ம கிட்ட அதிகமா பேசுறாரு. ஜபித்து கொண்டிருக்கிறோம், நல்லது. ஆனால் ரொம்ப முக்கியமா தேவனுடைய சித்தத்தை குறித்து நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஏன்னு சொல்லி சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில இயேசுப்பா நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற பிரதானமான காரியம், நீங்களும் நானும் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். சரி, இயேசுக்கே வருவோம். இப்போ இயேசு இந்த பூமியில் இருந்தப்ப என்ன பண்றாருங்க? எல்லா இடத்துலையுமே யாருடைய சித்தத்தை செஞ்சார்? அவரு பிதாவினுடைய சித்தத்தை செய்தார். பிதாவுடைய சித்தத்தை செய்வது மாத்திரமல்ல, பிதாவுக்கு தன்னுடைய கனத்தை கொடுத்தார். பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார். அவர்
தனிச்சையாக செயல்படக்கூடிய வல்லமை அவருக்கு இருந்தது. தனிச்சையாக அவரால் என்ன காரியத்தினாலும் செய்து முடித்திருக்க முடியும். ஆனால் அவர் என்ன பண்ணல, செய்யல. பிதாவினுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படி இருந்திருந்தார். ஒரு இடத்துல ஒரு மனிதன் இயேசுவை பார்த்து, நல்ல போதகரே, நித்திய வாழ்க்கைக்கு செல்லக்கூடிய வழி என்ன உடனே அவர் பதில் சொல்லாம, முதல்ல நீ என்னை ஏன் நல்ல போதகர்னு கூப்பிடுறன்னு கேட்கிறார். இந்த கேள்வி எனக்குள்ளமே வந்துருச்சு. ஏன் ஏசப்பா நல்லவர் தானே, நல்ல வார்த்தையை தான் சொல்லி கூப்பிட்டுருக்கிறான். ஆனா அவர் இது ஏத்துக்கல. நல்ல போதகர்னே நீ கூப்பிடாதன்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்றாரு, பிதாவை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை. ஏன் அப்ப ஏசப்பா கெட்டவரா? இல்ல. அந்த இடத்துல அவர் மனிதனாய் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார். யாருக்கு கனம் வரும்படி? பிதாவுக்கு கனம் வரும்படி தன்னுடைய தெய்வத்துவத்தை மறைத்து கொண்டு தன்னுடைய மனிதத்துவத்திலே யாரை மகிமைப்படுத்துகிறார்? பிதாவை அவர் மகிமைப்படுத்துகிறார். சோ எல்லா காரியங்களிலுமே இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த சிறந்த உதாரணம், உன்னை குறைத்து கொண்டு பிதாவை நீ வெளிப்படுத்து. less of you, more of him. உன்னை குறைத்து கொண்டு அதிகமாய் தேவனை நீ என்ன பண்ணு? வெளிப்படுத்து. தேவனுடைய சித்தத்தை செய்யறவங்களுடைய வாழ்க்கையில பிரதானமா இருக்கக்கூடிய ஒரு வேலை என்ன தெரியுமா? நம்மை குறைவாக வெளிப்படுத்தியும் தேவனை அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவோம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில பிரதானமான ஒரு வேலை. ஹல்லேலூயா. சொல்றது புரியுதா? என்ன பண்ணணும்? நம்மள குறைவாய் வெளிப்படுத்தி அதிகமாய் தேவனை வெளிப்படுத்துவதுதான் தேவ சித்தத்தை செய்கிற மனுஷனுடைய ஃபர்ஸ்ட் அடையாளம். ஸோ அதுதான் இங்க என்ன பார்த்தோம். அவங்க என்ன பண்ணுவாங்க? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனுக்கு, அப்படித்தானே போட்டிருக்க சங்கீதத்தில், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவ கேட்ட உடனே போதனை வரும், கூப்பிட்ட உடனே உத்தரவு வரும். காரணம் என்ன? அந்த மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்றான்? கீழ்ப்படிந்திருக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான். இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனிதர்கள் நிறைய இருக்கலாம். ஆனால் ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு முக்கியமாக நான் கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 32வது அதிகாரத்துக்கு திருப்புங்க. அங்கே 8வது வசனத்தில் பாருங்க, தாவீது விதமாய் சொல்லுகிறான். அது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை தான். அது விதமாக இருக்கு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த வார்த்தையை நம்ம பல தாட்டி நம்ம படிச்சிருப்போம். ஆனா இது எதற்காக சொல்லப்படுகிறது? இந்த போதனைன்றது எதற்காக சொல்லப்படுது தெரியுமா? சும்மா ஆண்டவர் ரோட்ல போறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வாப்பா அவனுக்கு போதனை கொடுக்குறேன்லாம் கொடுக்கல. அவர் யார் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ, யார் அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறார்களோ, யார் தேவனுடைய சித்தத்தினுடைய அந்த வெயிட், அந்த கனத்தை புரிந்து கொண்டு தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிறதான வாஞ்சையோடு நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்களுக்கு தேவன் என்ன கொடுக்கிறாருங்க? உத்தரவு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தேவனுடைய சித்தத்தை செய்கிற நேரத்தில் ஒரு மனுஷனுக்கு தேவை என்ன தெரியுமா? ஆலோசனை. நீ இதை செய்ய, இதை செய்யாத. ஆமா தானே? எங்க தேவனுடைய சித்தனை என்னங்க? இப்போ ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் வந்து ஒரு 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 பெண்ணை திருமணம் செய்கிறாரு. இப்போ அவர் ஆண்டவர் சமூகத்தில் போய், ஆண்டவரே அந்த பெண்ணை திருமணம் செய்யலாமா வேணாமா அப்படின்ன உடனே ரெண்டே பதில் தான் வரணும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒன்று செய்ய இல்லை செய்யாதன்னு ஆண்டவர் சொல்லுவார். ஆனால் இந்த ரெண்டு எஸ் ஆர் நோ சாய்ஸ்லேயே நமக்கு ரெண்டுமே வரமாட்டேங்குது. எஸ்ஸும் வரமாட்டேங்குது, நோவும் வரமாட்டேங்குது. அதனால என்ன பண்ணுறோம்? 2-3 டைம் கேட்டு பார்ப்போம். பதில் வரலையா, சரி பெரியவங்களாம் என்ன பார்த்து செய்கிறாங்களோ அதை என்ன பண்ணிக்குவோம், செஞ்சுக்குவோம். இல்லை நம்ம மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சுக்குவோம். இப்படி தான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை. போய் ஒரு முட்டு சந்தில முட்டிட்டு நிற்கிறோம். நம்மளால யூ டர்ன் போட்டு வரணும்னா கூட முடியல. அங்கிருந்து பைபாஸ் அடிச்சு வேற தெருவுக்குள்ள எங்கேயாவது போலானாலும் முடியல. இப்ப எல்லாருடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கு? தேவ சித்தத்தை செய்யாதவனுடைய வாழ்க்கை அப்படியே ஒரு முட்டு சந்தில முட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கேயுமே போவதற்கான வழி இல்லை. முன்னாடி ஒரு பெரிய செவுறு தான் இருக்குது. இப்போ அசாதாரணமான முறையில் அங்கே முன்னாடி இருக்கிற செவுரை உடைச்சாதான் உண்டு. இவங்க கையில் எதுவும் கிடையாது. தேவன் தான் மனம் இறங்கி முன்னாடி இருக்கிற தடையை உடைக்கணும், புதிய வழியை காமிக்கணும். இப்போ தேவனுடைய சித்தத்தை செய்யாதவங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய போதனைகள் ஒருபோதும் இருக்க போவது இல்லை. அவர்கள் கூப்பிடும் பொழுது தேவன் அவர்களுக்கு உத்தரவு கொடுக்க போவது இல்லை. ரொம்ப முக்கியமா தேவனுடைய கீழ்ப்படிதல் அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. அவங்க வார்த்தையை எப்பயுமே ஒரு ஸ்டெப்பு மீறி தான் நடப்பாங்க.
தேவன் 10 அடி எடுத்து வைனா இவங்க 11 அடி எடுத்து நின்று வச்சுட்டு, ஆண்டவரே நீங்க சொன்ன மாதிரி எடுத்து வச்சுட்டேன்னு வாங்க. அவரே 10 அடி தான் எடுக்க சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், 11 அடி எடுத்து வச்சிருப்போம். என்ன சொல்றாரோ அவருடைய வார்த்தையின்படி இணங்க நடக்கிற மனம் இல்லாதவனுக்கு தேவனுடைய சித்தம் புலப்படுவது இல்லை. நான் திரும்ப சொல்றேன், தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு இம்மி அளவு மாறாமல் அப்படியே கீழ்ப்படுகிற இருதயம் இல்லாதவனுக்கு தேவனுடைய சித்தம் என்னாகாதுங்க, புலப்படாது. வேற யாராவது ஒருத்தங்க வந்து தேவ சித்தம்னு அவங்களுக்கு சொன்னாலும் அவங்க மண்டையில் அது ஏறாது. அவங்களுக்கு ரொம்ப கோபமா வரும். புரியாது, பைத்தியக்காரன் மாதிரி இவன் பேசுறான்னு நம்மளே பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. அப்போ தேவனுடைய சித்தத்தை போய் நம்ம எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. தேவனுடைய சித்தத்தை நம்ம எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது என்ன தெரியுங்களா நடக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி தான், பன்றிகளுக்கு முன்பதாக போய் முத்துக்களை தூவுகிற மாதிரி தான். உலகம் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட வந்து காட்ஸ் வில் அப்படின்னா என்னடா அது அப்படின்னுவாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? நான் கவனிச்சதுல கிறிஸ்தவர்களை விட இஸ்லாமியர்கள் தேவ சித்தம் அப்படின்ற ஒன்றை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று சொன்னால் இன்ஷா அல்லா அப்படின்வாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இன்ஷா அல்லான்னு சொல்லுவாங்க. சலாம் அலிக்கும் கிடையாது. சலாம் அலிக்கும் வந்து வணக்கம் வைக்கிறது. இன்ஷா அல்லா அப்படின்னா நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னா இன்ஷா அல்லா அப்படின்வாங்க. என்ன தெரியுங்களா? தேவ சித்தமானால், அல்லாவுக்கு சித்தமானால், அதுதான் அவங்களுடைய அர்த்தம். இந்த முஸ்லீமுடைய கடையில் பார்த்தீங்கன்னா உருதுல இந்த அரபி மொழியில் எழுதி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அதனுடைய அர்த்தம் அதுதான். நம்ம 4 ரோட்டில் பாவான்னு ஒரு ஃபார்மசி இருக்கும், நீங்களாம் போயிருந்துருக்கலாம். அது ஒரு முஸ்லீம் கடைக்காரர் மேலே இருந்தது. அவர்கிட்ட நான் கேட்டேன், உருதுல எழுதியிருந்தது, எங்க இதனுடைய அர்த்தம் என்னங்க அப்படின்னா, அல்லாவுக்கு விருப்பமானால் அப்படின்னு அர்த்தங்க. எந்த கிறிஸ்தவனும் தன்னுடைய கடையில் இதை போட்டு நான் பார்த்ததே கிடையாது. எந்த ஒரு கிறிஸ்தவனும் வார்த்தைக்கு வார்த்தை தேவ சித்தம்னு சொல்வதை நான் கேட்டதும் இல்லை. ஆனா இயேசுவை அறியாத ஒரு மனிதன், இயேசுவை அறியாத ஒரு கூட்டம் கடவுளுடைய விருப்பம் அப்படின்ற ஒன்றை நிறைவேற்றணுன்ற ஒரு இருதயம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இருதயத்தை தான் ஏசப்பா எதிர்பார்க்கிறார். ஆனா அவங்க மெய்யான தெய்வமாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. ஆனா அவங்க பேச்சில் மட்டும் தேவ சித்தம்ன்றதை சொல்றாங்க. ஒரு 4 சென்டென்ஸ் சொன்னாங்களா, அதுல 2 சென்டென்ஸ்ல தேவ சித்தம்னு வரும், இன்ஷா அல்லான்னுவாங்க. அடிக்கடி நீங்க முஸ்லிம்ஸ் பேசுறது கவனிச்சு பாருங்க, இன்ஷா அல்லா இன்ஷா அல்லான்னு பல தடவை சொல்லுவாங்க. ஆனா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவ சித்தமா, அது வந்து என் கல்யாணம் பண்ணதோட முடிஞ்சு போச்சுங்க, அதுக்கப்புறம் என் விருப்பம் தான். எனக்கு வந்து கல்யாணம் பண்றப்போ பொண்ணு பார்க்குறப்போ தேவ சித்தம்னு ஜெபம் பண்ணேன், அதோட எல்லாம் சரியா அமைஞ்சிருச்சு. அதனால அதுக்கப்புறம் தேவ சித்தத்துக்காக நான் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆனா பிரியமானவர்களே, தேவ சித்தம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவா அவர் தான் உதாரணமா வச்சுக்கணும். அவரு இன்னொரு இடத்துல சொல்றாரு, சமாரிய பெண்ணிடத்துல பேசிட்டு இருக்கும் போது இவங்க சீஷர்கள்லாம் போய் என்ன பண்ணிட்டு வராங்க, போய் சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. சாப்பாடு வாங்கிட்டு வரும்பொழுது இவர் சமாரிய பெண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. பேசிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவங்க சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து, தலைவரே பாருங்க உங்களுக்கு பரோட்டாலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், சால்னா குருமாலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்கன்னு உடனே அவர் சொல்றாரு, நீங்கள் அறியாத வேறொரு உணவு எனக்கு இருக்கிறது, பிதாவுனுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய உணவு அப்படின்றார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு கற்றுக் கொடுத்த சிறந்த உதாரணம் என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் உதாரணம், சிறந்த உதாரணம்ன்றதை விட முதல் உதாரணம் என்ன அப்படின்னா, சிலுவையை தூக்கி கொண்டு நடக்கணும், அதெல்லாம் 2வது தான். ஆனா முதல் உதாரணம், பிதாவுனுடைய சித்தத்தை நம்முடைய உணவை போல நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நம்முடைய உணவை போல மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் சாப்பிடாம இருக்கிறாங்க, அவனுக்கு முதல்ல நீங்க போய் ஆலோசனையா கொடுப்பீங்க. அவனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுப்பீங்க? சாப்பாடு கொடுப்பீங்க. சாப்பாடு கொடுத்தவொடனே ஒரு 4 நாளா பட்டினியா இருக்கிற மனுஷன் எப்படி சாப்பிடுவாரு? அறக்க பறக்க அப்படியே, எப்பா சாப்பாடு கிடைச்சதுடா போதும், வயிற்று ஒப்பிக்கலாம்டா அப்படின்னு வேகமா சாப்பிடுவார். ஏன்? அவருடைய வாஞ்சை அதுதான் அவருடைய பசியை நிரப்புன்னு அவருக்கு நல்லா தெரியும். அப்போ தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் இன்னைக்கு என்னவா மாறல தெரியுங்களா? உணவாக மாறவில்லை, அது ஒரு ஆடம்பரமாக பார்க்கப்படுகிறது. God's will is still being viewed as a luxury rather than a need. ஒரு தேவை, அத்தியாவசியமான ஒரு தேவை, உங்களுக்கு எனக்கு, இந்த சின்ன குழந்தைக்கு, பெரியவங்களுக்கு, திருமணம் ஆகிறவங்களுக்கு எல்லாருக்குமே தேவனுடைய சித்தம் என்பது அத்தியாவசியம். எப்படி சாப்பிடாம இல்லாம உங்களால இருக்க முடியாதோ அப்படி தேவனுடைய சித்தத்தை செய்யாம தேவ பிள்ளையால இருக்க முடியாது. இம்பாசிபிள்.
நீங்க தேவனுடைய சித்தத்தை செய்யாம நீங்க தேவ பிள்ளையா இருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அது சுத்த பொய், அது மாய்மாலம், அது வேஷம். ஸோ தேவனுடைய சித்தத்தை செய்யும் பொழுது நான் ரொம்ப சீரியஸான ஒரு காரியங்க. ஏன்னா இது வெறுமனே வாலிப பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை. வாலிப பிள்ளை நிறைய பேர் தேவ சித்தம்னா உடனே அந்த மேரேஜுக்கு மாத்திரம் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. தேவனுடைய சித்தம்னா கல்யாணம் கிடையவே கிடையாது. தொழில், வேலை, பணம், மற்ற எல்லா காரியங்களிலுமே, செலவு முதற்கொண்டு எல்லா காரியங்களிலுமே பிதாவினுடைய திட்டத்தின்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே பிதாவுக்கு கீழ்ப்படிதலை முதன்மைப்படுத்துவதை போல நீங்களும் நானும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை நாம் முதன்மைப்படுத்துகிறோமா? முதல் கேள்வி. இரண்டாவதா, மூச்சுக்கு மூச்சு இஸ்லாமியர்கள் தேவ சித்தம்னு அல்லாவின் சித்தம்னு சொன்னாலும் அவங்க செய்யறாங்களோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனா நம்ம கண்டிப்பா சொல்றோமோ இல்லையோ, முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? தேவனுடைய சித்தத்தை. சோ தேவ சித்தம் செய்யாம நான் தேவ பிள்ளைன்னு சொல்றவங்களை நீங்க என்ன பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, கிறிஸ்தவனாகவே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ரொம்ப ஹார்டான ஒரு விஷயம், பட் யூ ஹேவ் டு டேக் இட். அடுத்ததா பாருங்க, இந்த 32:8 தான் நான் வாசிக்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஆண்டவர் காட்டிக்கிட்டு தான் இருக்கிறார், ஆண்டவர் போதனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனா என் கண்களால காண முடியல, கர்த்தர் பேசுகிற சத்தம் என் காதுகளால கேட்க முடியல. ஏன்? என்னுடைய காது செவிடாயிடுச்சு, கண்ணு குருடா போச்சு. உலகத்தில் இருக்கிறத எல்லா காரியங்களையும் அலசி ஆராயறதுக்கு எனக்கு மனசு தோணுது. அங்க அப்படி இருக்குது, இங்க இப்படி இருக்குது, பொருளாதாரம் இப்படி இருக்குது, அது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் அலசி ஆராயிரும். ஆனா தேவன் எனக்கு என்ன சொல்றாருன்றத குறிச்சு அலசி ஆராய்கிறதான இருதயம் நமக்கு இல்ல. ஒரே ஒரு வார்த்தைங்க, பாஸ்டர் சொல்லிட்டாருன்னா போதும், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தர் வந்தார், வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சிக்கலாகி போச்சு. ஏங்க அதை செஞ்சீங்க? இல்லை போன வாரத்தில் தான் ஜோம் பண்ணிட்டு வந்தேன், ஆண்டவரே இப்படின்னா ஓகேன்னு சொல்லுங்க. அதே மாதிரி நீங்கள் பேசும்போது ஆண்டவர் ஓகே சொன்னார், அதனால போய் செஞ்சேன், சிக்கல்லாம் மாட்டிக்கிட்டு. அப்போ இதில் யார் மேலே தப்புங்க சொல்லுங்க? ஏன் மேலே தப்பா, ஆண்டவர் மேலே தப்பா, செஞ்சவர் மேலே தப்பா? சொல்லுங்க. இப்போ நான் சேஃப் சைடில் இருக்கணும்னா நீங்கள் அவசரப்பட்டீங்க அப்படின்னு நான் சொல்லலாம். இல்லை நாங்கள் 2 பேர் சேர்ந்து என்ன ஆண்டவர் இப்படி தப்பாக நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் 2 பேர் சேர்ந்து தேவன் மேலே முறையிடலாம். ஸோ தேவன் அப்படி தப்பு செய்கிற தேவன் அல்ல, தப்பு செய்வது அவருடைய குணமும் கிடையாது. அப்போ பிரச்சனை யாருக்கிட்டனா அது யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட தான். காரணம் என்னன்னா, தேவ சித்தத்துக்காக நம்ம ஜோம் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு திடீர்னு பாஸ்டர் ஏதோ ஒரு வார்த்தை சொல்றாரு, அதாவது உங்களுக்கு பிடிச்ச காரியம் நடக்கிற மாதிரி அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டார், பாசிட்டிவா ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். உடனே என்ன பண்றது, பயங்கர குஷி ஆயிடும். ஓகே கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. யார் சொல்லிட்டா? பாஸ்டர் சொல்லிட்டாரு, ஆவியனுடைய வார்த்தை பாஸ்டர் கிட்ட இருந்து வந்துருச்சு, ரைட்ரா அப்படின்னு போய் பிரச்சனையில மாட்டிக்கிறது. ஏன்னா தேவ சித்தத்தை மாத்திரம் ஒரு வார்த்தையை வச்சு நீங்க என்ன பண்ணக்கூடாது, முடிவுக்கு வரக்கூடாது. 10-15 தாட்டி கேளுங்க, ஆண்டவர் இடத்துல கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பல முறை ஆண்டவர் கன்ஃபர்மேஷன் தருவதற்கெல்லாம் சலிச்சு போகவே மாட்டார். ஆபிரகாம் எத்தனை தாட்டி கேட்டார் தெரியுங்களா? லோத்துவை அழிக்கும் போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஆபிரகாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறார், ஆண்டவரை இன்னும் ஒரு முறை நான் கேட்கிறேன். அவர் கோபமே இல்லாம பதட்டமே இல்லாம ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? ஆபிரகாமுக்கு தெளிவா பதில் சொன்னார். கிதியோனை ஒரு இடத்துல கூப்பிடுறாரு, கிதியோனும் அதே மாதிரி தான் சொல்றான், ஆண்டவரே நான் ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு தோலை வைக்கிறேன், முதல் நாள் நீங்க கூப்பிடுறது உண்மையா இருந்தா தோல் ஈரமாகணும், மற்ற இடம்லாம் காஞ்சி இருக்கணும். சரி ரைட், அதே மாதிரி ஆச்சு. அடுத்த நாள் சுத்திலாம் ஈரமா இருக்கணும், தோல் மட்டும் காஞ்சி இருக்கணும். என்ன சொன்னாலும் தேவன் தன்னுடைய சித்தத்தை செய்ய வைப்பதற்காக தேவனிடத்துல விசாரிக்கிற மனிதர்களுக்கு தேவன் பதிலை தந்தார். ஒரு நாளும் என்னடா நீ ஓவர கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க, என் சித்தத்தை செய்யாட்டி போடா அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே மாட்டார். நம்ம பலவீனமானவங்கன்னு தேவனுக்கு தெரியும், அவசரப்படுகிற மனிதர்கள் தேவனுக்கு நல்லா தெரியும். அதனால நம்ம எப்பயுமே தேவனுடைய சித்தத்தை செய்யணும்னா வெறுமனே ஒரு மனிதன் பேசுகிற வார்த்தையை வைத்து ஒரு முடிவுக்குள்ளாக வர கூடாது. வெறுமனே ஒரு பாட்டில் வந்திருக்கும், அன்னைக்கு எந்த ஆண்டவர் ஏதாவது சொன்ன ஒரு வார்த்தை பாட்டில் வந்துச்சுன்னா ஓகே ஆண்டவர் நம்ம கிட்ட பேசிட்டாருன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறது. இது ரட்சிக்கப்படாதவனுக்கு ஓகேங்க, ரட்சிக்கப்பட்டவனுக்கு வெறும் ஒரு வார்த்தை பத்தாது. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜபத்துல கேட்கணும், தேவன் வார்த்தையினாலே நமக்கு அதை உறுதிப்படுத்தணும். தேவனுடைய சித்தத்தை செய்கிற மனுஷன் எப்பயுமே ஒரு வார்த்தையில் திருப்தியாவது
இல்லை. அவன் தேவனிடத்திலிருந்து திரும்ப திரும்ப தேவ சித்தத்தை நிறைவேற்றுக்கு முன்பதாக பல முறை அவன் உறுஜிதங்களை அவன் பெற்றுக்கொண்டுதான் தேவனுடைய சித்தத்தை செய்வான். எந்த ஒரு நீங்க பைபிள்ல அவங்க அது அவங்களுடைய பலவீனமா நீங்க நினைச்சுக்க கூடாது. அது அவர்களுடைய பலவீனம் கிடையாது. அது அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு இருந்ததான ஒரு இருதயம். தேவனுடைய சித்தத்தை செய்கிறதான இருதயம் உடையவன் எப்பொழுதும் தேவனிடத்துல 5, 6, 7 தடவை விசாரிச்சா கூட தப்பே இல்லை. தேவன் ஒவ்வொரு தடவையும் நிச்சயமா என்ன பண்ணுவார்? தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன தெரியுங்களா பண்றோம்? ஒரு தட்டி கேட்கறதே பெருசு, அந்த ஒரு தட்டி தேவன் பேசுறதே பெருசு. அதனால ரைட்டரா கேட்டோம், ஆண்டவர் சொல்லிட்டாரு, மூட்டையை கட்டிட்டு இந்த வேலையை நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய சிந்தையில, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தினுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்வதில்லை. ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம ஜெபிக்கும் போது தேவனே உம்முடைய ராஜ்யம் வரட்டும், உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக நம்ம ஜெபிக்கிறோமா இல்லையா? தேவனுடைய சித்தத்தை செய்யறது, தேவனுடைய சித்தம் என்னடா திரும்ப திரும்ப இந்த வார்த்தையே சொல்றீங்க, என்னதான்டா தேவனுடைய சித்தம் அப்படின்னு யாருமே தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து கேட்கறதே கிடையாது. எல்லாருமே தேவனுடைய சித்தத்தை கேட்கறதுக்கு எங்க தெரியுங்களா வருவாங்க? 2 தாட்டி பைபிள் படிப்பாங்க. பதில் வரலையா நேரம் பாஸ்டர் கிட்ட வந்துருவோம். பாஸ்டர் நமக்கு என்ன பண்ணிடுவார்? தேவ சித்தத்தை வெளிப்படுத்திடுவாரு. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அது கிறிஸ்தவனோட ஒரு அடையாளம் கிடையாது. தேவ சித்தத்தை தேவன் பாஸ்டர் கிட்ட வெளிப்படுறதுக்கு முன்னாடியே முதல்ல உங்க யார்கிட்ட வெளிப்படுத்துவாரு? உங்ககிட்ட தான் வெளிப்படுத்தணும். ஏன்னா நீங்க தான் அந்த சித்தத்தை செய்யணும். பாஸ்டர் அதை செய்ய போறாரு, நீங்க செய்யணும். அப்ப நீங்க கேட்டு பதில் வரலன்னா, ஒண்ணு அவர் உத்தரவு கொடுக்கிறாரு, கேட்பதற்கு உங்களுடைய காதுகளின் என்ன பண்ணல, திறக்கப்படல. 2வதா அவர் பதில் தருகிறாரு, ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனாலே அந்த பதில் உங்களை சேருவது இல்லை. சோ இந்த 2 காரியங்களை நாம் புரிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கு, வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 3:5-6. சேர்ந்து வாசிப்போம். நீதிமொழிகள் 3:5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை, சொல்லுங்களேன் என்ன போட்டிருக்கு? அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். திரும்ப வாசிக்கலாம், நிறுத்தி நிதானமா. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இப்போ இங்க நல்லா கவனிக்கணும். அந்த மனுஷனுக்கு ஆலோசனையா சாலமோன் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாத, நீ யோசிக்கிற யோசனை ரைட்டுன்றத நினைக்காத. அடுத்ததா யார் மேல் நம்பிக்கையா இருக்கணும்? கர்த்தர் மேல நீ முழு நம்பிக்கையா இருக்கணும். உன் வழிகளில் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இப்ப இந்த பாதை செவ்வைப்படுதல் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? தேவனுடைய சித்தம்னு சொல்றோம். பாதை செவ்வைப்படுத்துறதுனா நம்ம எப்படி புரிஞ்சிக்க கூடாதுன்னா, நம்ம இப்ப நான் சொல்றேன், தொட்டதெல்லாம் துலங்குங்க, அந்த மாதிரி கிடையாது. பாதையை செவ்வைப்படுத்துவார்னா என்ன அர்த்தம்? தேவன் நியமித்த பாதையில நீங்க நடக்கும் பொழுது உங்களுக்கு என்ன இருக்க போவதில்லை, அழிவுன்றதோ கேடுன்றதோ இருக்க போவது இல்லை. எந்த சூழ்நிலையிலும் தேவன் உங்களை அக்கறைப்படுத்தும்படி உங்களை நிச்சயமாக அழைத்து செல்வார். யாருக்கு அந்த உறுதி இருக்கும் தெரியுமா? தேவ சித்தத்தை செய்யறவங்களுக்கு மாத்திரம்தான் அந்த உறுதி. இப்ப இந்த வசனம் எரேமியா 33:3 வாசிச்சோம் இல்லைங்களா? இதை யாரு தெரியுமா தைரியமா படிக்கணும்? உண்மையாலுமே தேவ சித்தத்தை நான் செய்யறேன்னு நம்பிக்கை இருக்கிறவங்க தான் இந்த வசனத்தை தைரியமா படிக்க முடியும். மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் படிக்கலாம், ஆனா தைரியம் இருக்காது. அப்போ தேவ சமூகத்துல நம்ம நிக்கிறோம் இல்லைங்களா? இப்ப நீங்களும் நானும் நிக்கிறோங்க. இப்ப நான் இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிக்கிறேன்னா அதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? அப்கோர்ஸ் தேவனுடைய கிருபை, தேவனுடைய அழைப்பு, வரங்கள் எல்லாம் ஒரு பக்கம். ஆனா எனக்குள்ள இருக்கிற கான்பிடன்ஸ் என்ன தெரியுமா? நான் தேவனுடைய சித்தத்தை செய்கிறேன். இது மேன்மை பாராட்டல நீங்க நினைச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல. ஆனா தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனுக்கு அதுதான் அவனுடைய வழியிலே காரியங்களை அவனுக்கு வாய்க்க செய்யும். தேவனுடைய சித்தத்தை செய்யாத மனுஷன் வெறும் வசனங்களை படிக்கலாம், ஜெபிக்கலாம், ஆனா அவனுடைய வாழ்க்கையில ரியல் கான்ஃபிடன்ஸ், உண்மையான அந்த நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே மனுஷ ரீதியான ஒரு தீர்வை காணும்படியாக தான் யோசிப்பாங்களே ஒழிய தேவனிடத்துல போகணும், தேவன் இதற்கான ஒரு பதிலை வச்சிருப்பாருன்னு அவங்களால சிந்திக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? முதல்ல இருந்தே அவங்க எடுத்துக்கொண்டதான தீர்மானங்கள் என்ன தெரியுங்களா?
அவர்களுடைய சொந்த தீர்மானங்கள். பிதாவினுடைய சித்தத்தை அவர்கள் செய்யவில்லை. பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே கான்ஃபிடன்ஸ் என்ன தெரியுமா? என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராய்ஞ்சு பார்க்கணும். நான் எல்லா காரியங்களிலும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறேன்னா, வெறுமனே அதற்காக ஜெபிப்பது மாத்திரமல்ல, தேவன் கொடுக்கிற பதில் இந்த காரியத்திற்காக என் செவிகளில் எட்டுகிறதா? நான் கூப்பிடுகிறேன், அவர் எனக்கு உத்தரவு கொடுக்கிறாரா? அவர் சொல்லுகிறார், நான் அதை செய்கிறேனா? ஒருவேளை எனக்கு விருப்பமில்லாத ஒரு காரியத்தை தேவ சித்தம் என்று ஒருவேளை பலமுறை சொன்னாலும் என்னுடைய சுயத்தை உடைச்சி எனக்கு அது கொஞ்சம் விருப்பம் இல்லைங்க, இருந்தாலும் தேவ சித்தம்ன்றனால செய்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கேட்டிருக்கிறீங்களா? எனக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் தேவ சித்தத்தின்படி செய்கிறேன். அந்த மாதிரி நிறைய பேரோட லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன். மேபி அவங்களுக்கு அந்த டைமில் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நிறைய பேர், எனக்கு தெரிஞ்ச ஒரு குறிப்பிட்ட ஒரு அங்கிள் ஒருத்தங்க, அவங்கள நான் மைசூரில் ஒரு நாள் பார்த்தேன். அந்த அங்கிள் சொன்னாங்க, அவங்க ஒரு 65 வயசு இருக்கும் அந்த அங்கிளுக்கு. நான் அவரோடு பேசி கொண்டிருந்தேன். அப்போது அவருடைய திருமண வாழ்க்கை குறித்து கேட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு யூத் மீட்டிங் ஒன்று நடந்தது. அந்த யூத் மீட்டிங்கில் எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவரோட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அங்கிள்கிட்ட நான் கேட்டேன். அந்த அங்கிள், அவங்க ஒய்ஃப், அந்த ஆன்ட்டி எல்லாம் இருந்தாங்க. அப்போது நான் அவங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் எப்படி ஆன்ட்டியை ஃபஸ்ட்டு திருமணம் பண்ணீங்க, அதெல்லாம் பற்றி கேட்டுட்டு இருக்கும்போது, ஏன்னா வாலிப பிள்ளைகளுக்கு அந்த திருமண கவுன்சிலிங்காக தான் அந்த யூத் மீட்டிங் இருந்தது. அப்போது அவர் சொன்னார், எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே ரொம்ப தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளை, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு குடும்பம். ஆனால் நான் ஒருத்தன் மாத்திரம் பெயர் கிறிஸ்தவனாக இருந்தேன். அப்புறம் எனக்கு பொண்ணு பார்த்தாங்க, எந்த பொண்ணுமே செட் ஆகலை, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் கடைசியாக எங்கள் அம்மா அப்பா ரொம்ப ஜோம் பண்ணி ஒரு பொண்ணு பார்த்தாங்க. பொண்ணு பார்த்த உடனே நான் சொன்னேன், எனக்கு அதே பதில், எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு. ஆனால் எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க, தேவ சித்தம் இதுதான்டா, நீ என்ன பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், அதனால் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ப்பா அப்படின்னாரு. அப்போ எல்லாரும் ஆச்சரியமா, என்ன அங்கிள் உங்களை அப்போ கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்களா, மிரட்டினாங்களா? இல்லைப்பா, கட்டாயம்லாம் சொல்ல முடியாது, ஒரு விருப்பம் இல்லாத மாதிரி கல்யாணம் பண்ணேன். சரி, இப்போ எப்படி இருக்கிறீங்க? அவர் தன்னுடைய மனைவியை அணைத்து கொண்டு கண்ணீரோடு வார்த்தையை சொன்னார். எனக்கு இன்னும் என்னுடைய கண்களில் அவர் அந்த காட்சி இன்னும் இருக்குது. நான் இவங்களை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா என்னைக்கோ நான் செத்து போயிருப்பேன், என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு துளிர்த்திருக்காது அப்படின்னு சொல்லி அவர் அழகாக ஒரு வார்த்தையை சொன்னார். நான் ரீசன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் அந்த மனுஷனுக்கு அந்த 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 வார்த்தையை அவர் ஏன் சொல்ல முடிஞ்சது அப்படின்னா, மேபி தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நேரத்தில், அந்த பக்குவம் இல்லாத நேரத்தில் தேவ சித்தத்தை செய்வது அவருக்கு கடினமாக இருந்திருக்கலாம். ஆனால் தேவ சித்தம் நன்மையானது என்பதை அறிந்ததற்கு அப்புறம் கண்ணீரோடு அவர் சொல்கிற சாட்சி இருக்குது பார்த்தீங்களா? அங்கே நிறைய தம்பி தங்கச்சி இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் அது ஒரு பெரிய ஒரு உதாரணமாக இருந்துச்சு. எல்லாரும் உண்மையாலுமே தொடப்பட்டிருந்தாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய சித்தம் எப்பயுமே நமக்கு பிடிக்காததை கொண்டு திணிக்கும் நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அது ரொம்ப ரொம்ப தவறு. ஏனென்று சொன்னால் நம்மளுடைய பார்வையில தான் பிடிக்கும் பிடிக்காததுன்றதெல்லாம். ஆனால் தேவனுடைய பார்வையில இவனுக்கு இது சிறந்ததா, இது இவனை தேவ பாதையில நிலைநிறுத்துமா, தேவனுடைய ராஜ்யத்தில் இவன் வளருவதற்கு இது உதவி செய்யுமான்றதான் தேவனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். ஆகையினால தான் தேவனுடைய சித்தத்தை செய்யறது ரொம்ப முக்கியம், ரொம்ப அத்தியாவசியம்னு நம்ம என்ன பண்றோங்க, திரும்ப திரும்ப அழுத்தி சொல்றோம். அப்ப நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, தேவ சித்தத்தை செய்யாதவன் தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியாது. கிறிஸ்தவன் என்று பெயர் சொல்லியும் தேவ சித்தத்தை செய்யாதவன் கிறிஸ்தவன் அல்ல. ரொம்ப தெளிவாக நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கொலோசையர் 1வது அதிகாரம் 9-11 வசனங்களை நம்ம வாசிப்போம். அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ சித்தத்திற்காக அவர் என்ன சொல்றார், ஒரு ஆலோசனை சொல்றார் பாருங்க. கொலோசையர் 1வது அதிகாரம் 9-11 வசனங்கள். கொலோசையர் 1:9-11 எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிப்போம். இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும், சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும், சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக என்ன பண்றோம், வேண்டுதல் செய்கிறோம்.
அப்போ தேவ சித்தம் செய்யணும் அப்படின்னா அதற்கு ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உங்களுக்கு தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு உண்டாகிறதுக்கு நான் உங்களுக்கு பெரிய பைபிள் டீச்சிங்லாம் நான் பண்ண போறது இல்லை. உங்களுக்கு ஆல்ரெடி அப்போஸ்தல ஊழியத்தில் எல்லா டீச்சிங்கும் முடிஞ்சிருச்சு. டிசைபிள்ஷிப்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. வசனங்களை உங்களுக்கு நான் போதிச்சிட்டேன். ஆனால் இப்போ நான் செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? நான் இருக்கிற இடத்துல இருந்து கர்த்தாவே அந்த பிள்ளைக்கு, இந்த மகனுக்கு, இந்த மகளுக்கு, இந்த சபை மக்களுக்கு தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவை நீர் அவர்களுக்கு தாரும் என்று சொல்லி நான் என்ன பண்றேன்? தேவனை நோக்கி ஜெபிக்கிறேன், வேண்டுதல் பண்ணுகிறேன். ஸோ அப்போ தேவ சித்தத்தை செய்யாத பிள்ளை நம்மளுடைய வீட்டில் இருக்கும்போது பிடிச்சி நம்ம தரன்னு இழுத்துட்டு வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது. என்ன பண்ணணும் தெரியுமா? அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக, அதுவும் மெயினாக வாலிப பிள்ளைகளுக்காக கண்டிப்பாக நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், டீன்ஸு, இவங்களுக்காக நம்ம கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். ஏன்னா சீக்கிரமாக வழி விலகுகிறதான ஒரு காலங்களிலே சீக்கிரமாக ஏசப்பா விட்டு தூரம் போயிடலாம். அந்த மாதிரி சூழ்நிலை நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆகையினால தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஜெபம் ஊக்கமான ஜெபமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதிகமாக நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏசப்பா அவங்க எப்படியாவது உங்களுடைய சித்தத்தை செய்யணும். தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக ஜெபம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஜெபம் இல்லாம தேவனுடைய அலைன்மெண்ட்டுக்குள்ள நம்ம இருக்க முடியாது. அலைன்மெண்ட்னா என்னன்னு தெரியுங்களா? காரில் வீல் அலைன்மெண்ட்னு சொல்லுவாங்க. கார் ஓட்டுறவங்களுக்கு தெரியும். ஒரு சில கவர்மெண்ட் பஸ்ஸில் நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா தெரியும், ஸ்டேரிங் இவர் கோணையை பிடிச்சி ஓட்டிக்கிட்டு இருப்பார். பார்த்துருக்கிறீங்களா? ஏன்னா அவர் நேராக பிடிச்சாருன்னா பஸ்ஸு கோணையாக போகும். அதனால இவர் கோணையாக பிடிச்சாருனால்தான் பஸ்ஸு நேராக போகும். இதுதான் வீல் அலைன்மெண்ட்னு சொல்லுவாங்க. கார் ஓட்டுறவங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டேரிங் இப்படி பிடிச்சிட்டு ஓட்டுவாங்க. ஏங்க கோணையை பிடிச்சிருங்க? இல்லைங்க, வீல் அலைன்மெண்ட் சரியில்லைங்க. வீல் அலைன்மெண்ட் என்னன்னா, அந்த ஸ்டேரிங் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டேரிங்கும் கீழே இருக்கிற அந்த வீலும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எந்த பக்கம் திருப்புறோமோ அந்த பக்கம் அந்த வண்டி என்ன ஆகும்? திரும்பும். வேணுன்ற பக்கம் நம்மளால் திருப்ப முடியும். அதே போல தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, தேவனுடைய சித்தத்திற்கு அலைன்மெண்ட் ஆகிறதே கிடையாது. நம்ம கோணையான ஒரு ஸ்டேரிங் வீல் மாதிரியே தான் இருக்கிறோம். ஆண்டவர் ஒரு பக்கம் லெஃப்டில் திருப்பணும்னு நினச்சா நம்ம ரைட்டுக்கு போவோம், அவர் ரைட்டுக்கு திருப்பணும்னு நினச்சா நம்ம லெஃப்ட்டுக்கு போவோம். ஆக மொத்தம் போய் சேர வேண்டிய இடத்துல போய் நம்மளால சேர முடியாது. அப்போ ஒரு ஆவிக்குரிய மனிதன், ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் தேவன் நியமித்திருக்கிற அந்த நியமிக்கப்பட்ட அந்த லக்கை நோக்கி போக வேண்டும், போய் சேர வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சித்தம் தான் நம்மளை அழைத்து செல்லுகிற ஸ்டேரிங் வீல் மாதிரி. ஸ்டேரிங் வீல் சரியா இல்லைன்னா வேற எங்கேயாவது போய் நீங்க, ஆமாம், ஈரோடுக்கு போக வேண்டியவங்க நாமக்கல்ல போய் நின்னீங்கன்னா எப்படி இருக்கும்? ஏங்க வீல் அலைன்மெண்ட் சரியில்லைங்க, கோணையாக ஓட்டிக்கிட்டு வந்து நாமக்கலுக்கு வந்துட்டேங்கன்னு சொன்னால் யாராவது ஏற்றுக்குவாங்களா? இந்த மாதிரி தான் இருக்குது நம்ம வாழ்க்கை. போய் சேர வேண்டிய இடத்திற்கு போக முடியல. ஏன்? தேவ சித்தத்தை செய்யறதுக்கு மனசு இல்லை. பிரியமானவர்களே, நம்ம இந்த நாள் எல்லாரும் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ பரவாயில்ல, ஆனால் இனிமே நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இயேசுவை போல மாற்றப்படணும்னு ஜெபிக்கிறோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன், உருமாற்றம்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறோம் 40 நாட்கள். இதில் நம்ம பிரதானப்படுத்துவது என்ன தெரியுங்களா? ஏசப்பா, நான் இனிமேல் என்னதான் செய்ய போறேன்? உங்களுடைய சித்தத்தை செய்ய போறேன். ஒரு விஷயத்துல உங்களுடைய சித்தத்திற்கு நான் பதில் வர்ற வரைக்கும் நான் அடுத்த அடி என்ன பண்ண மாட்டேன்? எடுத்து வைக்க மாட்டேன். எனக்கு உறுதியாய் உம்முடைய வார்த்தை தெளிவு உண்டாகிற வரைக்கும், நான் கூப்பிட்டு நீர் எனக்கு உத்தரவு தர வரைக்கும் நான் அடுத்த அடி என்ன பண்ண மாட்டேன்? எடுத்து வைக்க மாட்டேன். ஆனா நம்ம வாழ்ற உலகம் பார்த்தீங்களா, எவ்வளோ வேகமான உலகம், பயங்கர ஃபாஸ்டா இருக்கிறாங்க. நம்ம உலகத்துல எல்லாத்தையும் என்ன ஆகணும்? டக்கு டக்குன்னு முடிக்கணும், சீக்கிரமாக முடிக்கணும். இன்னுமே அந்த சீக்கிரத்துக்கு இன்னும் முடிவு கட்டாத ஒன்று பிள்ளை பெற்றெடுக்கிறது மாத்திரம் தான். முடிஞ்சா அதையும் ஒரு 2 மாதம் 3 மாதம் குறைச்சிக்கலாம். ஒரே மாசத்துல பிள்ளை வளர்ற மாதிரி ஏதாவது ஊசி போட்டு. ஏன்னா எல்லா பெண்கள்லாம் பொறுமை இழந்துட்டாங்க. 9 மாதம் என் வண்டா தூக்கிட்டு சுமந்துக்கிட்டு இருக்கிறது. நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஒரே மாசத்துல, அது ஒரு வாரம் ஒரு நாளில் கூட நீங்கள் செஞ்சு கொடுத்தா ஓகே தான். அப்படியே லேபில் ஏதாவது வச்சு வளர வச்சு, இந்த லேபில் மிருகங்கள்லாம் வளர வைக்கிற மாதிரி குழந்தைகளை, அந்த மாதிரிலாம், இந்த மாதிரிலாம் நிறைய டெக்னாலஜிலாம் இப்போ கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி, எப்படியோ போகட்டும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொறுமையே இல்லை இன்னைக்கு. இந்த பொறுமை இல்லாத அந்த குணம் இன்னைக்கு ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறதுலேயே வந்துருச்சு. ஆண்டவர்கிட்ட 2 டைம் கேட்குறோம், 3ஆவது டைம் கேட்பதுக்கு மனசு இல்லை. ஏன்? அவசரம். நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நம்மளை துரிதப்படுத்துது.
நம்ம சுற்றி இருக்கிற மனுஷன் நம்மளை பார்த்து கொஞ்சம் ஏளனமா பேசுறான். என்னடா இன்னுமா உனக்கு சரியாகல, இன்னுமா இதுவும் செய்ய முடிக்கல, இன்னுமா இது உனக்கு செட் ஆகலன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அதனால ஏதோ ஒன்று என்ன பண்ணுவோம், செஞ்சிருவோம். அந்த ஏதாவது ஒன்று தேவ சித்தமா எதேர்ச்சியா இருந்தா கூட பரவாயில்ல, அதுவும் கண்டிப்பா பிசாசு தந்திரமா என்னதான் பண்ணுவான், அந்த ஏதோ ஒன்று தேவ சித்தம் இல்லாத பக்கம் தான் திருப்பி விடுவான். காரணம் என்ன தெரியுங்களா? பிசாசுக்கு பிடிக்காத ஒரே விஷயம் நீங்க தேவ சித்தத்தை செய்வது. எப்படி உங்களுடைய மாம்சம் அதை வெறுக்குதோ, உங்க மாம்சம் எப்பயுமே தேவ சித்தத்தை வெறுக்குங்க. உண்மையா சொல்றேன். ஏன்னா உங்க மாம்சம் சித்தத்தை கீழ்ப்படிவதற்காக பயிற்றுவிக்கப்பட்ட சரீரம் கிடையாது. நம்முடைய சரீரம், நம்முடைய ஆத்துமா வேணா மேபி ஜோம் பண்ணி நம்ம பழகி இருக்கலாம். ஆனா உங்க சரீரம் தேவ சித்தத்திற்கு வணைந்து கொடுப்பதற்கு ரொம்ப சிரமம் தான். ஆனா நீங்க தொலைவில் இருக்கிற அந்த உங்களுடைய லக்கை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிவது உங்களுக்கு எளிமையா இருக்கும், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒன்னு, தேவ சித்தத்திற்கு தடையா இருக்கிறது உங்க மாம்சம். ரெண்டாவது, தேவ சித்தத்துக்கு தடையா இருக்கிறது பிசாசு. ஏதாவது ஒரு மாய வலையில உங்களை சிக்க வச்சு தேவனுடைய சித்தத்தை விட்டு உங்களை பின்வாங்க வச்சிருவான். ஸோ ஆகையினால இதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஸோ 3 காரியங்களை சொன்னேன். முதலாவது, தேவ சித்தம் போது அவர் நாம் கூப்பிடும் போது அவர் என்ன பண்றாருங்க, உத்தரவு கொடுக்கிறார்னு சொன்னேன். ரெண்டாவதா, தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு என்ன பண்றாரு, அவரு தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார்னு சொல்லி சொன்னேன். மூணாவதா இப்ப நம்ம பார்த்தோம், தேவனுடைய சித்தம் நடக்கிறதுக்கு நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஜெபம் இல்லாமல் தேவனுடைய சித்தத்தை நம் தெளிவாக நம்மளால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அடுத்ததாக ஒரு சில வசனங்களை கூட நம்ம வாசிக்கலாம். தானியேல் 2வது அதிகாரம் 22வது வசனம் எடுங்க. தானியேல் 2:22. அவரே, சேர்ந்து வாசிப்போம். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். இங்க தானியேல் அந்த ராஜா கிட்ட சொல்றார், தேவன் என்ன பண்றாருங்களா, மறைபொருளானதை வெளிப்படுத்துகிறவர். நிறைய நாள் நம்ம ஜோம் பண்ணி தேவனுடைய சித்தம் ஒரு ரகசியமா எங்கேயோ ஒரு ரூம்குள்ள பூட்டி வச்ச மாதிரியே இருக்குதுங்க. ஏங்க தேவனுடைய சித்தம் ஒரு புரியாத புதிர் மாதிரியே ஏங்க இருக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பதிலா தானியேல் சொல்றாரு, அவர்கிட்ட நீங்க போங்க. ஏன்னா அவர் என்ன பண்றவர், மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர். தேவனுடைய சித்தம் உங்கள் கண்களுக்கு மறைவாக இருக்குமா இருந்தால் தேவனை தேடுங்க, தேவனிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, உங்க சித்தத்தை இந்த காரியத்தில் நான் ஜெபிக்கிறேன், எனக்கு இன்னும் புலப்படலை, எனக்கு இன்னும் தெளிவா இல்லை, மறைபொருளை நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு கேளுங்க. நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உண்மையா சொல்றேன், நானும் என்னுடைய மனைவியும் உங்களுக்கு முன்பதாக சாட்சியா நிற்கிறோம். திருமணமாகி இத்தனை வருடமும் தேவன் எங்களுக்கு ஒவ்வொரு தாட்டியும் ஏதாவது குறைவோ பலவீனமோ பிரச்சனைகள் எது வந்தாலும் நாங்கள் ஃபைனலாக எங்கே தெரியுங்களா கன்க்ளூஷனுக்கு நிற்போம், நம்ம 2 பேரும் தேவனுடைய சித்தத்தை செய்யணும். உண்மையாலுமே எங்ககிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறீங்க? உண்மை அதுதான். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவங்களுக்கு இருதயத்தில் நிச்சயமா ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் உண்டு. அதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் இந்த மெசேஜ் ஸ்டார்டிங் அப்பயே சொன்னேன், தேவ பிள்ளைக்கான ஒரே அடையாளம் என்ன தெரியுங்களா, தேவன் உங்கள் இருதயத்தில் கொடுக்கிறதான சமாதானம். வெளியில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் கிடையாது, பலவீனமே இல்லாமல் நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை அது கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்முடைய இருதயத்தில் கொடுக்கிறதான சமாதானம். தேவன் என்னைய மனைவி உங்க முன்னாடி சாட்சியா வச்சிருக்கிறார். அதுக்கு தேவனுக்கு நன்றி சொல்றேன். காரணம் என்ன தெரியுங்களா, எனக்கும் என்னுடைய திருமண காரியங்களை தீர்மானம் எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது தேவ சித்தம்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனா செய்யறதுக்கு கஷ்டம். சுத்தி இருக்கிறவங்க ஊழியக்காரங்க எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணாங்க, எனக்கும் ஆண்டவர் வசனத்தினாலாம் பேசினாரு, ஆனா செய்யறதுக்கு கஷ்டம். ஏன் தெரியுமா, நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்மளுடைய முதல் எதிரி என்ன தெரியுமா, நம்மளுடைய மாமிசம். இந்த மாமிசம் பயங்கரமா நமக்கு எதிராக போர் செய்யும். தேவனுடைய வார்த்தை அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, மாம்சமும் ஆவியும் ஒன்றை ஒன்று இச்சிக்கிறது. மாம்சம் விரும்புகிறத ஆவி செய்ய விடாதுங்களா, ஆவி செய்யறத மாம்சம் செய்ய விடாதுங்களா. இப்படியே தான் பயங்கர போராட்டம். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி திருமணம் நடந்தது. ஸோ நான் உங்களுக்கு எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, வாட் எவர் யூ ஆர் கோயிங் த்ரூ, நீங்கள் எந்த வழியில கடந்து போயிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை எந்த வழியில நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பிரதானப்படுத்த வேண்டியது என்ன தெரியுங்களா, தேவனுடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும். இது வெறுமனே வாய் பேச்சா இல்லை. இஸ்லாமியர்கள் பற்றி நான் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க கடையிலாம் எழுதி வச்சிருப்பாங்க, வாய்க்கு வாய் சொல்லுவாங்க.
அப்படி வெறுமனே பேச்சில் மாத்திரம் இல்லை, செயலிலே. இயேசு கிறிஸ்து மாதிரியா இருந்து நமக்கு எதை கற்றுக் கொடுத்தாரோ, பிதாவுனுடைய சித்தத்தை செய்வது என்னுடைய போஜனமாக இருக்கிறது, அதுதான் என்னுடைய உணவு. இப்படிப்பட்ட தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு ஏக்கம், ஒரு பசி தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில உண்டாகணும். இந்த 40 நாள் முடியறதுக்குள்ள நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நானும் என் குடும்பமும் எல்லாரும் எப்படி தெரியுங்களா இருக்கணும்? தேவ சித்தத்தை செய்யறதுக்கு நாங்க பசியா இருக்கணும், வாஞ்சையா இருக்கணும். எந்த ஒரு காரியத்திலும் நானும் என் குடும்பம் என்ன பண்ணணும்? தேவ சித்தத்தை செய்யணும். அது பணமா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், முதலீடாக இருக்கலாம், ஒரு 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 நிலத்தை வாங்குறதா இருக்கலாம், விற்கிறதா இருக்கலாம், வண்டி வாங்குறது, வண்டி விற்கிறது, எதுவாக இருந்தாலும் சரிங்க. தேவனுடைய சித்தத்தை முதன்மைப்படுத்தி, அது என்னுடைய உள்ளான மனிதனுக்கு அதுவே போஜனம், அதுதான் என்னை திருப்திப்படுத்துகிற விருந்து அப்படின்னு நீங்க எப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமை வெளிப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எபேசியர் 1வது அதிகாரத்தில் இவ்விதமாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். எடுங்களேன் 17 - 19. எபேசியர் 1:17 - 19 சேர்ந்து வாசிப்போம். எடுத்துட்டீங்களா? எபேசியர் 1:17-19. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அடைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எபேசியர்ல அழகா சொல்றாரு, நீங்க இதெல்லாம் படிக்கணும், அதாவது இதெல்லாம் நீங்க அறிந்து கொள்ளணும். எதுங்க? பிதாவுனுடைய மகிமையை நீங்க அறிந்து கொள்ளணும், தேவனுடைய ஞானத்தையும் தெளிவையும் புரிந்து கொள்ளணும். அப்புறம் உங்களுக்கு கிறிஸ்துவின் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கிற ஐஸ்வர்யம் என்ன? பவுல் சொல்றாரு, நாங்கள் ஏழைகளாய் இருந்தும் தரித்திரர்களாய் இருந்தும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறோம். ஏங்க, உங்க கையில காசே இல்லை, ஆனா நீங்க எப்படி இன்னொருத்தனை பணக்காரனா மாற்ற முடியும்? அப்போஸ்தலர் சொல்றார், பவுல் சொல்றார், நான் தரித்திரனாய் இருந்தும் அநேகரை நான் ஐஸ்வர்யவான் ஆக்குறேன். ஏன் தெரியுமா? அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா? பணமோ பொருளோ அழிந்து போகக்கூடிய காரியமோ அல்ல. தேவனை அறிகிற அறிவை நான் அவனுக்கு கொடுக்கிறேன். அந்த அறிவு அவனுக்கு உலகத்தில் இருக்கிற சகல ஐஸ்வர்யங்களை காட்டிலும் மேலான ஐஸ்வர்யமாய் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற சகல அழிந்து போகிற அறிவை காட்டிலும் தேவனை அறிகிற அறிவு பெரிதான ஞானமாய் இருக்கிறது. அப்படி சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, இதெல்லாம் நீ செய்யணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? திறந்த மனக்கண்கள். உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். மனக்கண்கள் திறக்கப்படணும்னா அதுக்கு ஒரே வழி நம்ம கையில் இருக்கிறதான தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ள போக போக மனக்கண்கள் என்ன ஆகுங்க? திறக்கப்படும். மனக்கண்கள் திறக்கப்படும் பொழுது தேவன் யார் என்பதையும், தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய இரக்கம் என்னவென்பதையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த நாளிலே நாம் முதன்மைப்படுத்த வேண்டியது தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். சங்கீதம் 25:14 எடுக்க வேண்டாம், விதமாய் இருக்கிறது. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை அவர் தெரியப்படுத்துவார். நான் சொன்னேன் இல்லைங்களா? ஆண்டவர் என்ன பண்றாருங்களா? யாருக்கு தெரியப்படுத்துகிறார் ரகசியங்களை? தமக்கு பயந்தவர்களுக்கு தான். So only those who fear the Lord will do the will of the Lord. தேவனுக்கு யாரு பயப்படுவாங்களோ அவங்க தான் தேவ சித்தத்தை செய்வாங்க. மற்றபடி நீங்க தேவ சித்தம் சொன்னீங்கன்னா அது செவிடங்காதுல ஊன்னு சங்கு ஊதுற மாதிரி தான். எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவங்க கிட்ட பேசுறதுக்கு நீங்க வேற ஏதாவது பிரயோஜனமான காரியத்தை பண்ணிருக்கலாம். அப்போ நம்மளுடைய வீட்டில், நம்முடைய குடும்பத்தில் தேவ சித்தத்தை நம்ம செய்யணும்னா நம்மளும் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நம்முடைய எல்லைகளிலே உண்டாக வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கை கொள்ளுகிறது, தேவனுடைய கற்பனைகளை புரிந்து கொண்டு நடக்கிற ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். பிரியமானவர்களே, நல்லா என்ன கவனிங்க. ஏன்னு சொல்லி சொன்னா, இது வெறுமனே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், உருமாற்றம் அப்படின்றது வெறுமனே ஒரு என்ன சொல்றது, ஜபத்தினாலையும் இல்லை ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால உருமாறிடுவோம், அதெல்லாம் கிடையாதுங்க.
உருமாற்றம்ன்றது இது பன்முகம் கொண்டதுன்னு வாங்க பார்த்தீங்களா, மல்டி ஃபேசட்டட்னு சொல்லுவாங்க. பல முகங்கள் இருக்கிறது உருமாற்றத்தில். அதில் ஜபம் ஒன்று, ஆவியில் நிரப்பப்படுதல் ஒன்று, அப்புறம் யுத்த ஜபம் ஒன்று, அதில் இருக்கிற இன்னொன்று தான் தேவ சித்தத்தை செய்கிறது. அ டிரான்ஸ்ஃபார்ம்டு பர்சன், உருமாற்றப்படுகிற ஒரு மனிதன் தேவனுடைய சித்தத்தை செய்கிற மனிதனாக அவன் இருப்பான். இன்னும் நமக்கு 2 வாரம் இருக்கு. நாளையிலேருந்து ஆரம்பித்து இன்னும் 2 வீக்ஸ். அடுத்த வர சனி இல்லாமல் அடுத்த சனிக்கிழமை மார்ச் 25 தான் நமக்கு இந்த 40 நாள் முடியுது. நீங்கள் இதிலிருந்து ஆரம்பித்து, ஒருவேளை நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் இன்னிலிருந்து நீங்கள் ஆரம்பித்து உங்கள் குடும்ப ஜெபம், தனிப்பட்ட ஜெபத்தில் நீங்கள் என்ன செய்யணும், பிரதானப்படுத்தி ஜெபிக்க வேண்டியது, தேவனே நானும் என் பிள்ளைகளும் உம்முடைய சித்தத்தை செய்ய வேண்டும். நாங்கள் கூப்பிடும் பொழுது நீர் தருகிற உத்தரவு எங்கள் காதுகள் கேட்க வேண்டும். அப்ப நம்ம என்ன சொல்லணும், இன்னும் கேட்கலனா எங்களுடைய காதுகளை திறந்தருளும். நீர் காண்பிக்கிற உம்முடைய சித்தத்தை பார்க்க முடியாதபடி என் கண்ணு குருடா இருக்குது, என்னுடைய கண்களை திறந்தருளும். அதுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும்னா வசனத்தை வாசிங்க, தேவ சித்தத்தை செய்யணுமா ஜெபிங்க, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து கேளுங்க, தேவ சித்தம்னா என்னன்னு கேளுங்க. 1 2 சும்மா பாஸ்டர் சொன்னாரு, பாட்டில் நான் கேட்டேன், உறுதி ஆயிடுச்சு, இதெல்லாம் வச்சுட்டு போகாதீங்க. பல முறை ஆனாலும் பரவாயில்ல, எத்தனை முறை ஆனாலும் பரவாயில்ல, சரியான பாதையில நான் போக வேண்டியது அவசியம். ஏதோ செஞ்சிட்டோன்றதுக்காக செய்யக்கூடாது. நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த உதாரணம் சொன்னேன்னு நினைக்கிறேன். நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைமில் திருப்பத்தூருக்கு ட்ரெயின் ஏறணும், சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், சொன்னேன்னா திருப்பத்தூருக்கு ட்ரெயின் ஏறணும். சாயங்காலம் 5 மணிக்கு எனக்கு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் வரும். நான் இங்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 4:30 அடிச்சு பிடிச்சி கிளம்பி எங்கள் அத்தை பையன் வேகமாக பைக்கில் போய் போகிறவள்ள ஒரு காரனை வர இடிச்சு அவளாம் திட்டிக்கிட்டே இருந்தான், போடா நான் ட்ரெயினை விட்டுரு வேண்டான்ட்டு எவனையும் கண்டுக்காம வேகமாக போயிட்டு ட்ரெயின் ஒன்று வந்துருச்சு, இன்டர்சிட்டின்னாங்க, ஏறிட்டேன். ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ட்ரெயின் அப்படியே வளைஞ்சு ஓமலூர் பக்கம் போகுது. ஏன்னா அதே இன்டர்சிட்டி தான், ஒரே பேர், ட்ரெயின் நம்பர் வேற. ஒரு இன்டர்சிட்டி சென்னைக்கு போகும், ஒரு இன்டர்சிட்டி பெங்களூருக்கு போகும். நான் சென்னைக்கு போக வண்டியில் ஏற வேண்டியவன் பெங்களூர் வண்டியில் ஏறிட்டேன். சரி என்ன இருந்தா என்ன, ட்ரெயினில் தானே போகிறோன்னா போக முடியுமா? இப்படி தான் இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏதோ ஒன்று செய்வோம் அப்படின்றது வேற, தேவ சித்தத்தை தான் செய்யணுன்றது வேற. தேவ சித்தத்தை செஞ்சாதான் நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு என்ன பண்ண முடியும். இப்போ நான் அந்த ட்ரெயினில் ஏறி உக்காந்தனா திருப்பத்தூர் வருமா? முடியாது. அதே போல தான். ஸோ இன்னைக்கு நம்ம இப்படி இவ்வளோ மதீனமாக தான் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தேவனுடைய சித்தத்தை ஏன் இவ்வளோ அழுத்தி அழுத்தி பேசுறாங்க? திரும்ப திரும்ப ஏங்க இவ்வளோ வேலை பொழப்பே இல்லையா உங்களுக்குலாம்? ஏங்க திரும்ப திரும்ப இதையே சொல்றீங்கன்னா, நீங்க சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும்னா தேவ சித்தத்தை செஞ்சாதான் முடியும். மற்றபடி நான் தேவ சித்தத்தை செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம இருக்கிறவன் அவன் ஏமாற்றுக்காரன், அவன் கிறிஸ்தவன் என்று சொல்லப்படுவதற்கு தகுதி அவனுக்கு இல்லை. அப்போ தேவ சித்தத்தை செய்யணும்னா முதலாவது தேவ பயம் வேண்டும், நாம கூப்பிடும்போது அவர் உத்தரவு கொடுக்கிறார் என்கிற நிச்சயம் வேணும். அடுத்ததாக ஜெபிக்கிற ஜெபம் நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும். அடுத்தது என்ன பார்த்தோம்? தேவனுடைய வார்த்தையினாலே நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். இது இல்லை அப்படின்னா உங்களுடைய கண்கள் குருட்டாட்டமா இருக்கும். எல்லாத்துக்குமே பாஸ்டர் கிட்ட தான் நீங்க உதவி தேடி வருவீங்க. எல்லாத்துக்கும் ஒரு பாஸ்டர், ஒருவேளை பாஸ்டர் சலிச்சு சொல்லி இப்போ இந்த பில்லி வந்து இப்போ ரொம்ப ரொம்ப கராரா பேசுறாரு, அதனால பில்லி கிட்டலாம் இனிமேட்டு என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது, பேசாம வேற பாஸ்டர் கிட்ட போயிடலாம் அப்படின்னா அந்த பாஸ்டரும் உங்களை, அவர் நல்ல பாஸ்டரா இருந்தால் அவரும் அதான் சொல்லுவார். கள்ள பாஸ்டரா இருந்தால் வாங்க உங்களுக்கு எல்லாம் ஜோமனி சொல்றேன்ட்டு அவரே என்ன பண்ணுவார், நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவரே சொல்லிடுவார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் எல்லாம் உங்களுக்கே ஸ்பூன்லயே ஊட்டி ஊட்டி விட்டாங்கன்னா அவர் நல்ல பாஸ்டர்னு நினைச்சுக்காதீங்க. அவர் உங்களை மோசம் போக்குற பாஸ்டர். உங்களை நல்ல வழியில் நடத்துறவங்க யார் தெரியுமா? உங்களை தேவனோடு இணைச்சு விட்டுட்டு தூரம் நின்று அழகு பார்க்கறவங்க தான் நல்ல போதகர்கள். ஏன் தெரியுங்களா? நம்ம எல்லாருமே இந்த ஒரு மெத்தடை ஃபார்ம் பண்றோம். என்ன அப்படின்னா, விசுவாசி, ஊழியக்காரன், தேவன். ஊழியக்காரனை நடுவில் இருந்து தூக்கி அப்படி ஓரமாக வச்சுட்டா அது பெரிய ஒரு கொலை. நிறைய ஊழியக்காரங்களுக்கே பெரிய கோபம் வருது. அதே எப்படி ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரனை கணம் பண்ணாமல் எடுக்கலாம்? ஏதோ சில நேரம் மறந்துருப்பாங்க எதேச்சியா, அதுக்காக போய் பாஸ்டர் பயங்கரமாக சண்டை. நான் நிறைய சர்ச்சில் பார்த்துருக்கேன், பாஸ்டர் சண்டை போடுவார். எப்படி அவன் கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடாம போகலாம் நீ? இந்த மாதிரிலாம் சண்டை போடுற பாஸ்டர்லாம் பார்த்துருக்கேன். நான் ஏன் அதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா,
நிறைய நேரங்களில் பாஸ்டர் வழியாக தான் எல்லாமே ஏசப்பாக்கு போகணும், ஏசப்பா கிட்ட இருந்து வர்றது எல்லாமே பாஸ்டர் வழியாக தான் இருக்கணுன்ற முறை மாறணும். பாஸ்டருடைய வேலையை என்ன தெரியுங்களா? இந்த ஆடுகளை தலையாகிய கிறிஸ்துவோடு இணைச்சு விடுறது தான். எல்லா நேரத்துக்கும் நீங்கள் பாஸ்டரையே பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு இருந்தால் அது வேலைக்காகாது, அது சரியான போதனையும் கிடையாது. ஒருவேளை அப்படிப்பட்ட போதனைகள் எங்கேயாவது செய்வாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும். அந்த மாதிரி போதனைகள் நம்ம சபையில் கிடையாது. பாஸ்டர் ஜெபம் பண்ணாதான் அந்த ஜபத்துக்கு வேலிடு. அந்த ஜபம் இல்லைன்னா மற்றவங்க பண்ணுற ஜபம்லாம் ஏதோ டுபாக்கு ஒரு ஜபம் மாதிரி ஆகிடும். இது எங்கேருந்து வந்தது தெரியுங்களா? இந்த இந்து முறைமையிலேயே அப்படியே வந்தது. நம்ம இந்து முறைமையில் பார்த்தீங்கன்னா யாருமே போய் சாமி கிட்ட போய் என்ன பண்ண மாட்டாங்க, அப்படிதானே? விக்கிரகத்தை போய் நேராக போய் என்ன பண்ணுவோம், பூசை பண்ண மாட்டாங்க. பூசாரி தான் என்ன பண்ணுவார், பூசாரி வந்து மீடியேட்டரு. இன்னைக்கு இதே பழக்கம் கிறிஸ்துவத்துக்குள்ளே வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப தப்பு. நடுவில் பூசாரியை கொண்டு வர வேண்டிய பூசாரி ஒரு திசை காட்டி, அவ்வளோதான். நான் வந்து உங்களை வந்து தேவன் பக்கமாக திருப்புகிற ஒரு டைரக்ஷன் போர்டு. இந்த பாருப்பா, அங்கே அவர் பக்கம் போயிடு. நான் உனக்கு ஆலோசனையை சொல்கிறேன், உனக்காக ஜெபம் பண்ணுறேன். ஆனால் நீ பார்க்க வேண்டியது யார? ஆனால் நீங்கள் எல்லாரும் என்கிட்ட தான் வரணும். நீங்கள் எல்லாரும் நான் ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் அது அந்த சபைகள் நிலை நிற்காது. நம்மளால் வசனத்தின் அடிப்படையில் நம்மளால் தெளிவாக அதை சொல்ல முடியும். ஸோ எந்த ஒரு சபை இல்லை எந்த தேவ பிள்ளை மத்தியஸ்தராக மனுஷனை வைக்கிறத விட்டுட்டு கிறிஸ்துவ மத்தியஸ்தராக வைக்கிறானோ அவன் நிச்சயமா தேவ சித்தத்தை செய்வான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பற்றி கொலோசையில தான் போட்டு அவர் என்ன தெரியுங்களா? அவர் நமக்கும் பிதாவுக்கும் மத்தியஸ்தராக இருக்கிறார். அவர் தான் மீடியேட்டர். மீடியேட்டர் இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல கொண்டு வந்து பாஸ்டரை வச்சுட்டோம்னா பெரிய பிரச்சனையாயிடும். அப்போ தேவ பிள்ளைகளாகிய நம்போ தேவன் கொடுத்திருக்கிற இந்த நல்ல சபையில் இணைஞ்சிருக்கிறோம். நல்ல மெய்ப்பர்களை தேவன் கொடுத்திருக்கிறாரு. தலைவராகிய இயேசு இருக்கிறாரு. இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று, மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய பாதையில் நம்ம நடக்கணும். அதை தான் நம்ம தேவ சித்தம்னு சொல்கிறோம். தேவ சித்தம்னா என்னது? மெய்ப்பன் நடத்துகிற வழியில் ஆடு போகணும். அதுதான் தேவனுடைய சித்தம். ஆனால் நம்ம ஒன்று நம்ம விருப்பத்துக்கு போவோம், இல்லை பாஸ்டர் ஏதாவது சொன்னார்னா பாஸ்டர் சொன்ன மாதிரி செய்வோம். பாஸ்டர் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு அதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் பாஸ்டர் தான் சொன்னார்ன்றது. கடைசியாக வந்து நீங்கள் சொல்லி தான் நான் செஞ்சேன் பாருங்கள் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு பாஸ்டர்கிட்டயே சொல்கிறது. சரிங்களா? நீங்கள் யாரும் அப்படி செஞ்சதில்லை சொல்கிறேன். நிறைய சபைகள் அந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ ஆகையினாலே பாஸ்டர் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார்லாம் வேணாம். உங்ககிட்ட ஏசப்பா பேசுவார். இந்த 40 நாட்களில் இந்த 40 நாட்கள் முடிவதற்குள்ளாக தேவ சித்தத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் அறிந்து கொள்வதற்கும் தேவன் உங்களுடைய காதுகள் பட உங்களுக்கு அவருடைய சத்தத்தை பேசுவதற்கு நீங்க கேளுங்க. எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, 40 நாள் கழிச்சு ஆனாலும் பரவாயில்லைங்க, நீங்க கேட்கணும். ஏன்னா இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம். தேவனுடைய வழி நடத்தது இல்லாம நம்ம எங்கேயுமே போய் சேர வேண்டிய இடத்துக்கு நம்மளால போய் சேர முடியாது. நம்ம வாழ்ற வாழ்க்கை வேஸ்ட்டுங்க, பரலோகத்துக்கே போக முடியாது. ஏன்னா ஏசப்பா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, என்னுடைய சித்தத்தை செய்யாதவன் பரலோகத்துக்குள்ள என்ட்ரி நாட் ப்ரொஹிபிட்டட். போர்டு போட்டுருவோம் பார்த்தீங்களா, நாட் ப்ரொஹிபிட்டட். என்னது நோ ப்ரொஹிபிஷன் ஏதோ வரும், நாட் ப்ரொஹிபிட்டட் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு அனுமதி இல்லை, இந்த இடத்துக்கு மேலே உங்களுக்கு அனுமதி இல்லை. முன்னாடியே கபிரியல் தூதன் வந்து போர்டு வச்சிருவார். வாசப்படியில் போய் நின்று அப்படியே பரலோகத்தின் வாசப்படியில் நின்று எட்டி பார்த்துட்டு அப்படியே கீழே விழுந்து நரகத்துக்கு போயிட வேண்டிதான். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. ஏசப்பா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, தேவ சித்தத்தை செய்யாதவன் பரலோகத்திற்குள்ள வாய்ப்பே இல்லை. அப்போ தேவ சித்தத்தை செய்யாதவங்களாம் என்னங்க வேற வழியில் அவங்க ஏதாவது ஆண்டவரை நோக்கி கூப்பாடு போட்டு கதறி கெஞ்சி அழுது ஏதாவது ஒன்று ஆண்டவர் சமூகத்தை பிடிச்சி வந்தால் உண்டு, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் நம்ம இப்போ எல்லாம் எதை கவனமாக வைக்க போகிறோம் தெரியுங்களா? தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்யணும். யார் செய்வான்னு சொன்ன? முதலாவது தேவனுக்கு பயப்படுகிறவன் செய்வான். தேவன் பயப்படுகிறவன் கூப்பிடும் பொழுது தேவன் உத்தரவு அருளுவார் என்று சொன்னோம். அடுத்ததா மூன்றாவது நாம் என்ன பார்த்தோம்? தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். நான்காவதா தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் மனக்கண்கள் வசனத்தினாலே நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியம். அப்ப இதெல்லாம் செய்யாம நான் கிறிஸ்தவன்னு சொல்லி ஒரு நாளும் நம்ம பொய்ய சொல்லக்கூடாது. வெளியில போய் நான் கிறிஸ்தவன் அப்படின்னா சொல்லாதீங்க.
தேவனுடைய சித்தத்தை செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையே கிறிஸ்துவை வெளிப்படுத்தும். தேவனுடைய சித்தத்தை செய்யறவங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை வெளிப்படுத்தும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவருடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுங்களா? போனதுக்கு முந்தின வாரம் சொன்னோம் இல்லைங்களா? மகிமையின் மேல் மகிமை. அந்த பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? நம்மை கிறிஸ்துவின் சாயலாக நம்மை மாற்றுகிறார். அப்போ ஏசப்பா இந்த பூமியில பிதாவுடைய சித்தத்தை எப்படி செஞ்சாரோ அந்த மாதிரி பிதாவுடைய சித்தத்தை நீங்களும் நானும் செய்யணும்ன்றதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து செய்து முடிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு காரியம். நம்மளுடைய ஆத்மாவை ரட்சிக்கிறது, ஊழியம் செய்ய வைக்கிறது, சுவிசேஷம் பிரசங்கிக்க வைக்கிறது, பாட்டு பாடுறது, பிரசங்கம் பண்றதெல்லாம் ரெண்டாவதுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுங்களா? பில்லி தேவனுடைய சித்தத்தை செய்யணும். அதுக்கு எப்படியாவது பில்லியை நானும் வணைத்து கொண்டு எடுத்துட்டு போவேன். பில்லியும் அதுக்கு விட்டு கொடுத்தான்னா பரிசுத்த ஆவியானவர் பில்லி மூலியமா என்ன பண்ணுவார்? அவருடைய சித்தத்தை செய்வார். அவருடைய சித்தத்தை அவர் நான் செய்யும் பொழுது அல்டிமேட்டா யார் வெளிப்படுவான் என் வாழ்க்கையில? இயேசு வெளிப்படுவார். இயேசு வெளிப்படும் பொழுது யாருடைய நாமம் மகிமையாகும்? பிதாவினுடைய நாமம் மகிமையாகும். புரியுதுங்களா? சோ ட்ரினிட்டி, திருத்துவமும் இதுல கனெக்ட் ஆயிருக்கு. தேவனுடைய சித்தத்தை செய்யும் போது ஆவியானவர் உதவி செய்கிறார், இயேசுவை வெளிப்படுத்துகிறோம், பிதா மகிமை அடைகிறார், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இதனால ஒரு சில ஜெப விண்ணப்பங்கள், ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் நான் சொல்ல போறேன். அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸை சொல்லி என் பின்னாடி நீங்க இந்த காரியங்களை சொல்லுங்க. இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸை நான் உங்களுக்காக வாட்ஸ்அப்பில் நான் குரூப்பில் நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். இந்த வசனங்களை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 ப்ரேயர் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ ஆகையினாலே இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடுவோமா? தேவனுடைய சித்தத்தை செய்வதை பிரதானப்படுத்துவோம். There is nothing more greater than a person who is doing God's will. தேவனுடைய சித்தத்தை செய்கிறதை காட்டிலும் உயர்ந்த ஒரு சாதனையை படைக்கிற மனிதன் என்பவன் எவனுமே இல்லை. நீங்க உங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய சிறந்த சாதனை என்ன தெரியுங்களா? தேவனுடைய சித்தத்தை செய்வது மாத்திரம்தான். There is nothing greater than that. தேவனுடைய சித்தத்தை செய்யறதை காட்டிலும் பெரிய அக்கம்ப்ளிஷ்மெண்ட்னு சொல்லி உங்க வாழ்க்கையில எதுவுமே இருக்க போறது இல்லை. வீட்டை கட்டுறது, கல்யாணம் பண்றது, பிள்ளையை பெற்றெடுக்கிறது, சொத்து சேர்த்து வைக்கிறது, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு முன்பதாக இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆகையினாலே தேவனுடைய சமாதானத்தை உணர்ந்தவனாய் நானும் உங்க முன்னாடி நின்று பேசுறேன். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாய், செய்வதற்கு முயற்சி செய்கிறவனாய் நான் உங்க முன்னாடி உதாரணமா நின்று பேசுறேன். தேவனுடைய சித்தத்தை செய்ய பழகுவோம். இந்த 40 நாட்கள் முடிவதற்குள்ளாக கர்த்தாவே உம்முடைய சித்தத்தை செய்கிற அந்த பாரத்தை என்னுடைய இருதயத்துல தாங்க. என் பிள்ளைகள் எல்லாம் உங்க சித்தத்தை செய்யறவங்களா மாறணும் ஆண்டவரே. தேவையற்ற உலக பயமும் தேவையற்ற உலக குழப்பமும் எங்களை விட்டு நீங்கி எங்களுடைய மூச்சுக்கு மூச்சு, எங்களுடைய செயல்கள் எல்லா காரியங்களிலும் தேவனுடைய சித்தத்தை முதன்மைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா என்று கேட்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. என் பின்னாடி இந்த ஜெபத்தை சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரின் வெளிப்பாடுகளை கொடுக்கிற அபிஷேகத்திற்காக இயேசுவே உமக்கு நன்றி. மறைவான காரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனே, நான் செய்ய வேண்டிய உம்முடைய சித்தத்தில் மறைந்திருக்கிற காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தும். மறைந்திருக்கிற வெறுப்புகள், மற்றவர் மீது எனக்கு இருக்கும் கோபங்கள் மற்றும் என்னுடைய ஆவிக்குரிய பார்வையை குருட்டாட்டம் செய்யும் எந்த வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் வெளியேற்றுகிறேன். தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக என்னுடைய இருதயத்தில் இருக்கும் விக்கிரக வல்லமைகள், தாக்கங்கள் பரிசுத்த ஆவியானவரின் அக்கினியினால் எரிந்து போவதாக. தேவனே, வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தும் ஆவியையும் தேவனுடைய ஞானத்தை அறிகிற அறிவையும் எனக்கு தாரும். தேவனே, என் கண்களில் இருந்து ஆவிக்குரிய கண் புரைகள் இயேசுவின் நாமத்தில் நீக்கப்படுவதாக. என்னுடைய இருதயத்தில் தோன்றுகிற தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக இருக்கும் எதிர்மறையான எண்ணங்களும் நினைவுகளும் இயேசுவின் நாமத்தில்
என்னுடைய சிந்தையை விட்டு வெளியேறுவதாக. இன்னொரு முறை நம்ம தலைமையில கை வச்சு சொல்ல போகிறோம். என்னுடைய இருதயத்தில் தோன்றுகிற தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக இருக்கும் எதிர்மறையான எண்ணங்களும் நினைவுகளும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய சிந்தையை விட்டு வெளியேறுவதாக. தேவனே, உம்முடைய சித்தத்திற்கு விரோதமாகவும் எதிராகவும் நான் பேசின எல்லா பொய்களையும் இயேசுவே எனக்கு மன்னிப்பீராக. தேவனே, எனக்கு ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுகிற நிலைகளை ஏற்படுத்தி தாரும். தேவனே, ஆழமும் மறைவான காரியங்களை எனக்கு கற்றுத்தாரும். தேவனே, என்னுடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தை செய்வதற்கு அது பிரயோஜனமானதோ அல்லது பிரயோஜனமற்றதோ என்பதை எனக்கு வெளிப்படுத்தும். தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதில் என்னை குழப்புகிற ஆவிகளின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு வெளியேற்றுகிறேன். நான் அறிந்து கொள்வதற்கு தகுதியான காரியங்களை அறிந்து கொள்ளவும், நான் நேசிப்பதற்கு தகுதியான காரியங்களை நேசிக்கவும், உமக்கு பிரியமில்லாத காரியங்களை வெறுக்கவும் எனக்கு வேண்டிய பலனை தாரும். தீர்மானம் எடுக்கும் நேரத்தில் காணப்படும் அடிப்படையான குழப்பங்கள் எனது சிந்தையை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. தேவனுடைய சிந்தையை இந்த குறிப்பிட்ட காரியங்களில் தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதில் நான் புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும். என்னுடைய தீர்மானத்தை குழப்புகிற தீமையான இணைப்புகளை இயேசுவின் நாமத்தில் நான் மறுக்கிறேன். அவைகளை விட்டு வெளியே வருகிறேன். தேவனே, தேவ சித்தம் செய்யாமல் இருந்ததான என்னுடைய வாழ்க்கையை இனிமேலும் உம்முடைய சித்தம் செய்கிறவனாய் என்னை மாற்றும். என்னுடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை தடை செய்யும் இச்சை, தேவனற்ற ஈர்ப்பு, தேவனற்ற குடும்ப பாரங்கள், கனவுகள், தரிசனங்கள் மூலம் வரும் தீமையான கிரியைகள், தவறான தீர்மானத்தின் மீது எனக்கு இருக்கும் ஈர்ப்பு, குழப்புகிற வெளிப்பாடுகள், ஆவிக்குரிய குருட்டாட்டம், செவிடும் பயனளிக்காத ஆலோசனைகளும், தேவனற்ற தாமதங்களும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக. தேவனே, உம்முடைய பாதையை என்னுடைய முகத்திற்கு முன்பாக வெளிப்படுத்தும். மறைவான காரியங்களை வெளிப்படுத்தும். தேவனே, இந்த குறிப்பிட்ட காரியத்தில் உம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவரே, என் கண்களை திறந்துருளி சரியான உம்முடைய சித்தத்தை செய்ய எனக்கு உதவி செய்யும். நான் தேவனுடைய சித்தத்தை செய்வதினால் வரப்போகும் ஆசீர்வாதத்தை என் கண்கள் இப்போதே பார்க்க எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். தேவனுடைய சித்தம் செய்யறதுக்கு நிறைய தடைகள் இருக்கிறது. அதுதான் நம்ம சொல்லி ஜெபிச்சோம். இந்த பிரேயர் பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்காக அனுப்புறேன். கண்டிப்பா உங்க வீட்டில் நீங்க எல்லாரும் செஞ்சு குடும்பமா இந்த ஜெபத்தை நீங்க செய்யணும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க செய்யணும். எந்த காரியத்தில் நீங்கள் தீர்மானம் எடுக்காம நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த காரியங்களை சொல்லி, ஆண்டவர் இந்த காரியங்களை எங்களுக்கு உங்களுடைய சித்தத்தை வெளிப்படுத்துங்கன்னு கேளுங்க. நிச்சயமாக தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த கடைசியா நம்ம ஜெபிச்சோம் இல்லைங்களா? அப்பா, நான் ஜெபிக்கும் போது வரப்போகிறதான ஆசீர்வாதத்தை எனக்கு காண்பிங்க ஆண்டவரே. தேவன் நமக்கு காண்பிக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாததுனால தான் தேவ சித்தத்தை செய்யறது நமக்கு கஷ்டமா இருக்கு. தேவனுடைய உயர்வை பார்க்க முடியாததுனால தான் தேவனுடைய சித்தத்தை செய்வது கடினமாக இருக்கிறது. ஆகையினாலே பிரியமானவர்கள், நம்ம எல்லாரும் இந்த நாளில் தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். தேவனை பார்த்து நம்ம சொல்லலாமா? கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தாவே, நீர் உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு எனக்கு உதவி செய்வீராக.
எனக்கு உதவி செய்வீராக. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. எல்லாரும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி கேளுங்க. அப்பா, உங்களுடைய சித்தத்தை செய்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இவ்வளவு நாட்களா உங்களுடைய சித்தத்தை செய்யாம நான் இருந்துட்டேன். இவ்வளவு நாட்களா உங்களுடைய விருப்பத்தை செய்யாம இருந்துட்டேன். இவ்வளவு நாட்களா என் இச்சையின்படி, என் விருப்பத்தின்படி நான் இருந்துட்டேன். ஆனா அப்பா, இந்த நாளிலே எனக்கு நீர் பேசின இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, நான் உமக்கு பயப்படுகிறவனாய், உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவனாய், உம்முடைய சித்தத்தை செய்கிறவனாய் என்னை மாற்றுவீராக. இதுவரை அப்பா நான் மாயையாய் வாழ்ந்த வாழ்க்கை போதும் அப்பா. ஏமாற்றிக்கொண்டு தேவ சித்தத்தை செய்யாமல் வாழ்ந்த வாழ்க்கை போதும் ஆண்டவரே. இந்த நாளிலே நீர் என்னோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் நீர் உத்தரவு கொடுப்பீர் என்று சொன்னீரே. ஆனாலும் அநேக காரியங்களிலே இன்னும் எங்களுக்கு உத்தரவு வரவில்லை. அநேக காரியங்களிலே எங்களுக்கு தடை ஏற்பட்டிருக்கிறது. காரணம், எங்கள் விருப்பத்தின்படி, எங்கள் இச்சையின்படி நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். ஆகையினாலே கர்த்தாவே, இந்த நாள் எங்களை தயவாய் மன்னிப்பீராக. கேளுங்க, எல்லாரும் வாயை திறந்து. ஏசப்பா, எங்களை தயவாய் மன்னிங்க. உமக்கு சித்தமில்லாத காரியங்களை செஞ்சதுக்கு ஏசப்பா எங்களை தயவாய் மன்னிங்க. ஆனால் இந்த நாள் முதற்கொண்டு அப்பா, இந்த நாள் முதற்கொண்டு உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு எனக்கு பலன் தாங்க அப்பா. ஒரு தெளிவை தாங்க ஆண்டவரே. இவ்வளவு நாட்களா நான் பயந்து கொண்டிருந்தேன், நடுங்கி கொண்டிருந்தேன், குழம்பி இருந்தேன். ஆனால் இனி வருகிற நாட்களிலே உங்க சித்தத்தை தைரியமாய் செய்கிற இருதயத்தை எனக்கு தாரும். எல்லா தடைகளையும் என்னை விட்டு அகற்றும். உம்மை பற்றி கொள்ளுகிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. நீர் எங்களுடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். உம்முடைய சித்தம் செய்வதனால் எங்கள் வாழ்க்கையில வருகிற ஆசீர்வாதத்தை எங்கள் கண்கள் காண எங்களுக்கு உதவி செய்யும். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தேவ சித்தம் செய்கிற ஒரு பாரம் மாத்திரம் அவருடைய இருதயத்தில் இருக்கட்டும். தேவையற்ற எல்லா உலக கவலைகளும் பாரங்களும் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை விட்டு வெளியேறுவதாக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். தேவ சித்தத்தை செய்யணுன்ற ஒரே ஏக்கம் மாத்திரம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருவந்திற்காக ஆயத்தமா இருக்கிறவர்கள்